67, 68, 69 திமுக ஆட்சியில கடுமையா தமிழ் இனத்தை தாக்குறாரு. நான் 40 வருஷமா தமிழ் சனியனை விட்டுவடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் ஒரு காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்றேன். 37 வந்து இந்தி எதிர்த்து போராடினதுன்னா எதுக்கு? ஹிந்தி வேணா இங்கிலீஷ் வேணுங்கிறதுக்காக தான். ஹிந்தி வேணா தமிழ் வேணுங்கிறதுக்காக இல்லை. ஈழத்திற்கு ஆதரவு தேடுவதற்காக தந்தை செல்வா தலைமையிலே பெரியார் மாளிகைக்கு சென்றோம். பெரியார் ராமசாமி அவர்கள் கொடுத்த விடை என்ன தெரியுமா? நீங்க போய் சிங்களவ நாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாடுக்கு தனிநாடு வேணும்னா என்ன காரணம்? உங்களுக்கு பிடிக்கட்ட வந்துருங்க அப்படின்னாரு பாருங்க. வீரமணி நம்ம ஒரு பொருட்டாவே கருத்து தேவையில்லை. ஏன்னா அவர் ஒரு பணம் பார்க்கிற ஒரு முதலாளி. நமக்கு எதிராக இருக்கிறது ஈவேரா என்கின்ற போலி பிம்பம். அந்த பிம்பத்தை திட்டமிட்டு உடைக்கணும். எதிரியா தான் பார்ப்பேன், பகையா தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த பிம்பத்தை உடைத்தால்தான் திராவிடம் உடையும். திராவிடம் உடைந்தால்தான் நமக்கு தமிழர் என்கின்ற சித்தாந்தத்தை நம்மால் படைக்க முடியும். தமிழ்நாடு தமிழருக்கே என்று முதலில் முழங்கியவர் ஈவேரா என்கிற அந்த பிம்பம் தவறானது, போலியானது, முற்றிலும் இட்டுக்கட்டு செய்யப்பட்ட ஒன்று. தெளிவா சொல்லிட்டார். பின்னால் 1940 அவர் சொல்லிட்டார். நான் உறுதியா சொல்றேங்க, நான் தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ் மொழின்னு நான் சொன்னேன், தமிழ் இனம்னு சொன்னாலும் சரி, ஒரு காலத்துல இதை குறிக்காதீங்க. திராவிடம், திராவிட தேசம், திராவிட இனத்தை தான் குறிக்குமே தவிர. வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். ஈவேரா எதிர்ப்பு இப்போ கடந்த ஒரு 1.5 மாதமாக தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் இதுதான் நிலவரமாக இருக்குது. ஒரு கொதி நிலையில் திராவிட கூடாரம் இருக்குது. பாரதியார் நிகழ்வு தொடங்கி அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா பிம்பத்தை அடித்து நொறுக்க தொடங்கினதுலேருந்து அந்த பிம்பத்தை காப்பாற்றுறதுக்காக திராவிட தரப்பில் இவர்தான் பெரியார், யார் பெரியார் தெரியுமா, ஈவேரா பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படின்னு பல நிகழ்வுகளை எடுத்து அந்த பிம்பத்தை காப்பாற்றுற முயற்சியில் இருக்காங்க. இது நடக்கும்போது நம்ம தரப்பில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒருங்கமைக்கலாம். ஈவேரா எதிர்ப்பை நீண்ட காலமாக பேசின நிறைய தமிழ் தேசிய அறிஞர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்வு நடத்தினா நல்லா இருக்குன்ற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்வு. இதில் 2 அமர்வாக நடத்துகிறோம். முதல் அமர்வு ஈவேரா எனும் போலி பிம்பம். அதில் தமிழ் தேசிய களத்தில் மிக நீண்ட காலமா ஈவேரா எதிர்ப்பை பேசி வந்திருக்கிற ஐயா அருகோ அவர்கள், நம்ம தமிழ் தேசிய பேராசன் ஐயா மணியரசன் அவரும் முன்னாடி ஈவேராவை ஏற்றிருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு எதிர்நிலையிலையும் இப்போ இருக்காங்க. அதே போல் ஈவேரா எதிர்ப்பு அதுவும் தீக்காலேயே பயணிச்சு ஒரு 30 ஆண்டுக்கு மேலே பயணிச்சு இன்னைக்கு தீவிரமான ஈவேரா எதிர்ப்பில் கடந்த 10-15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஐயா பா குப்பன் அவர்கள், தமிழ்நாடு தமிழருக்கேன்ற புத்தகத்தை எழுதிய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா வழக்கறிஞர் சக்திவேல் அவர்கள், இவங்க எல்லாரையும் சேர்த்து இந்த நிகழ்வை உங்களுக்காக ஒருங்கிணைச்சிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தம்பி. நான் அறிமுகத்தில் சொன்னது போலவே தொடக்கத்தில் ஒரு நிலையில் நீங்கள் ஈவேராவை ஏற்றுருக்கீங்க ஐயா. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் நீங்கள் எதிர்க்க தொடங்குறீங்க. அது காரணம் என்ன? அந்த எதிர்ப்பு நிலைக்கு நீங்கள் வர்றதுக்கான காரணம்? தொடக்கம்னு எடுத்துக்கிட்டாக்க தொடக்கம் ஈவேரா எதிர்ப்பு தான் எனக்கு காரணம். நான் இளமையில் மாணவ பருவம் 5ஆவதுலேருந்து திமுக ஆதரவாளராக இருந்தேன். எங்கள் பக்கத்தூரில் செக்கிப்பட்டியில் நாவல் நெடுஞ்செழியன் கூட்டம் கேட்டு எங்கள் மாமா அழைச்சிட்டு போயிருந்தார். அதுலேருந்து திமுக ஆதரவு. 65 மொழிப்போரின் போது நான் 11ஆம் வகுப்பு திருக்காட்டுப்பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன். அந்த போராட்ட குழு செயலாளர் நான், இந்திய எதிர்ப்பு போராட்ட குழுவின செயலாளர். அப்போ 65 ஜனவரி 25 அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மாணவர் பேரணி, கண்டன பேரணி, இந்தி திணிப்பை எதிர்த்து. அதில் நான் தஞ்சாவூரில் போய் கலந்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் ஒரு மாமா சரபோஜி கல்லூரியில் தஞ்சாவூரில் படித்ததுனால நான் போய் இங்கே உயர்நிலைப்பள்ளியிலேருந்து போய் அங்கே கலந்துக்கிட்டேன். அது மாதிரி தொடர்ந்து கடுமையாக போராட்டம். அப்போ ஒரு எஸ்ஐ நாங்கள் ஊர்வலம் போகிறோம், அப்படி துப்பாக்கியை காட்டி சங்கை என்ற எஸ்ஐ இதுக்கு மேலே போகக்கூடாது வானத்தை நோக்கி சுட்டார் திருக்காட்டுப்பள்ளியில். அப்படிலாம் பண்ண போராட்டம் நடத்தோம், போட்டு உடைச்சோம். இதெல்லாம் அஞ்சலகத்தில் இல்லை, இந்தி எழுத்தெல்லாம். அதனால் அப்பொழுது இந்தியை ஆதரித்து அந்த போராட்டத்தை எதிர்த்து கண்டபடி கருத்துக்குரியவர் ஈவேரா. அதனால் எங்கள் செட்டு படிக்கிற பசங்க எல்லாரும் சொல்லுறதுக்காக மன்னிக்கணும், பெரியார்னு சொல்ல மாட்டானுங்க பசங்க, பெரியான்பாங்க. பெரியான். ஆமாம். என்ன காரணம்னா இந்த போராட்டத்தை எதிர்த்து அவ்வளவு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அவர் ஈவேரா.
இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவில் இந்தி போராட்டத்தை காலிகள் நடத்துகிறான், போராட்டம் நடத்துகிறான். போலீஸ் கையில் துப்பாக்கி எதுக்கு பூ பறிக்க இருக்குதா, 4 காலியை சுட்டு கொண்டாக்க போராட்டம் ஒடுங்கும் அப்படிங்கிறது. அடுத்தாப்பில் வந்து இதெல்லாம் பத்திரிகை தினத்தந்தியில் வந்து செய்திங்க. தினத்தந்தி ஆதித்தனார் அப்போ இந்தி போராட்டத்தை ஆதரித்து கார்ட்டூன் போட்டுவார், எழுதுவார், அது செய்தி போடுவார். இந்தின்னு போட மாட்டார் ஆதித்தனார், இந்திய அரக்கின்னு தான் எழுதுவார் அந்த கார்ட்டூனில். அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது இந்திய அரக்கின்னு தான் போடுவார், பெருசாக ஒன்று போட்டு விடுவார். அப்படி இருக்கும்போது ஈவேரா பேச்சையே அவர் போடுவார். அதனால் கத்தி வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க, பெட்ரோல் வச்சுக்கோங்க என்றெல்லாம் பேசி நம்மளை போராடுற மாணவர்களை படுகொலை செய்கிறதுக்கு இப்படி அறிக்கை விட்டுறவர் மேலே எப்படி மரியாதை வரும் சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறோம்னாக்க பசங்க அந்த மாதிரி தான் அப்போ பேசுவாங்க. அதனால் எனக்கு அந்த வெறுப்பு அப்போலேருந்து அவருக்கு. காங்கிரஸ் ஆதரவாக இருந்துக்கிட்டு திமுகவுக்கு எதிராக பரப்புரை பண்ணுவார். திமுகவுக்கு எதிராக வந்து அந்த 62 வந்து தேர்தலில் நாங்கள் 8வது 9வது படிச்சுக்கிட்டு இருந்தேன், 8வது படிச்சுருப்பேன் நினைக்கிறேன், 8வது 9வது ஞாபகம் இல்லை. ஈவேரா வந்து திகாட்டுப்பள்ளி சந்தை தேடலில் பொதுக்கூட்டம் போட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி அவர் மேலே அவ்வளவு ஒரு வெறுப்பு நாங்கள் இளைஞர்களுக்காக போயிருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் திமுக காரங்களுக்கே ஈவேரா மேலே ஆமாம் ஈவேரா மேலே அவ்வளோ மோசமாக திட்டுவார், அவ்வளோ மோசமாக பேசுவார். 65 மொழி போகிற இது மாதிரி பண்ணி கூத்தடிச்சு கடுமையாக பேசினார். அதனால் எங்களுக்கு அந்த வெறுப்பு என்பது இருந்துட்டு தான் இருந்துச்சு. பிற்காலத்தில் தமிழ் தேசியத்தை முன்வைக்கும் போது பல்வேரோட சேர்ந்து பண்ணும்போது அதை வந்து ஒரு வராய்வு மாதிரி பண்ணி அப்படி ரொம்ப நம்ம வெறுத்துற வேண்டாம், எல்லாரையும் அரவணைச்சு தான் போனுங்க மாதிரி பண்ணி அப்புறம் அதில் உள்ள சில கருத்துக்கள் என்று சொல்லி ஈவேராவையும் ஆதரித்து எழுத ஆரம்பித்தேன். அது வந்து அதாவது செவ்வாய் தோஷம் சனி தோஷத்தை விட சகவாச தோஷம் மோசமானதும்பாங்க எங்கள் ஊரில். சகவாச தோஷத்தினால ஏற்பட்டதாக இருக்கா, அதனால் தமிழ் தேசியத்தின் தந்தைன்னு கூட ஒரு இதில் எழுதிவிட்டேன். அப்புறம் அதெல்லாம் தவறுன்னு சொல்லி எழுதுகிறேன். என்னென்னா நாங்கள் வந்து ஈவேரா போல் பிறப்பிலேயே ஞானி இல்லை, நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கற்றுக்கிறவங்க, முயன்று தவறி கற்றுக்கொள்ளும் ப்ராசஸ், அதுதான் எங்களுக்கெல்லாம். அதனால் தவறுன்னு ஒத்துக்கிட்டு அடுத்து முன்னேறிய போகணும். திருப்பி அந்த மாதிரியான தவறு வராமல் பார்த்துக்கணுமே தவிர அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்போ எங்கள் போல் இளைஞர்களுக்கு இந்த மாதிரி எங்கள் தவறும் வர வேண்டாம் பிள்ளைகளுக்கு, அடுத்த பிள்ளைகளுக்கு. இது மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி நல்லா பண்ணுங்கள், முகத்தாட்சணைக்காக முடிவு எடுக்காதீங்க, இப்படி இல்லை வர்றதுக்கு இதெல்லாம் நாங்களாம் ஒரு பாடம். அந்த வகையில் தான் அப்புறம் அவரை வந்து விமர்சனம் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ் தேசியம் வந்த பிறகு தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஈவேராவை நிறுத்துகிறாங்க திராவிடவாதிகள். ஒவ்வொன்றுலையும் நீங்கள் இப்போ தமிழர் திருநாள்னு எல்லாரும் கொண்டாடுறோம். ஐயா வீரமணி என்ன கொண்டாடுவார், இந்த ஆண்டு கூட என்ன கொண்டாடுறாங்க, திராவிடர் திருநாள். அப்போ இது என்ன வெறும் ஒரு சூழ்ச்சியாக இருக்கு இல்லைங்களா? அது ஒரு திட்டமிட்டு ஒரு மறைக்கிறது, ஒரு இன அடையாளத்தை, மொழியை மறைக்கிறது, இது மாதிரி சூழ்ச்சியாக இருக்குல்ல. ஒவ்வொன்றுலையும் அது மாதிரி அவர் பண்ணியிருக்காரு ஈவேரா, சூழ்ச்சியாக பண்ணியிருக்காரு. அப்புறம் படித்து அப்புறம் அந்த ஆணைமுத்தையா தொகுத்த 3 தொகுப்பும் படித்தேன். அதாவது வரி விடாமல் படித்தேன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் படித்தேன்னு வச்சிங்களேன். ஈவேரா சிந்தனைகள்னு ஆரம்பித்தையா தொகுத்தது 3 பர்சு. இப்போ பிறகு 20 போட்டுருக்காங்க, அதே மாடிஃபை பண்ணி போட்டுருக்காங்க. 74 வந்து தொகுப்பு. அப்போ படிக்கும்பொழுது தான் வந்து தொகுத்து பார்க்கும் பொழுது ஒன்றொன்றுலையும் பார்த்திங்கன்னா அது வச்சு படுமோசமாக. இப்போ தமிழை இழிவுபடுத்துறது அது எப்போ தொடக்க காலத்தில் தவறாக இருந்து இப்போ நாங்களாம் திருத்திக்கிட்டோன்னு சொல்லணும்ல, அது மாதிரி இல்லாமல் 67, 68, 69 திமுக ஆட்சியில் கடுமையாக தமிழ் இனத்தை தாக்குறாரு அவர் ஈவேரா. அவங்க ஆட்சி நடக்குது, அவங்க பையங்க ஆட்சி நடக்குது இல்லை, அதனால தான் நினைக்கிறேன். ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதி இருக்கார், ஏதோ ஒரு கூட்டத்தில் அவர் பேசிடுறாரு, இது போல் தமிழுக்கு ஆபத்து என்றால் இந்த தோளிலே கிடக்கும் துண்டை தூக்கி எறிவது போல் பதவியை எரிந்து விட்டு வந்து போராடும் புருடா விடுறது அவர் கருணாநிதி. அந்த மாதிரி அது ஈவேராவுக்கு சகிக்க முடியலை. எதுக்கு போய் தமிழுக்காக அதை தொடங்கணும், இதுக்காக எல்லாம் கஷ்டப்பட்டோம், அவர் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஆட்சி மாதிரி இதுக்காக எல்லாம் கஷ்டப்பட்டோம். நான் 40 வருஷமாக தமிழ் சென்னியனை விட்டுவடிங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். தமிழ் ஒரு காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்கிறேன். நான் வந்து 38 வந்து இந்தி எதிர்த்து போராடினதுனா எதுக்கு? ஹிந்தி வேணாம் இங்கிலீஷ் வேணுங்கிறதுக்காக தான், ஹிந்தி வேணாம் தமிழ் வேணுங்கிறதுக்காக இல்லை. திருத்தம் சொல்கிறார் அதில். இப்படி வரிசையாக எழுதுறாரு, தொடர்ந்து எழுதிட்டு வர்றாரு, துணிச்சலாக எழுதுகிறாரு, பேசுகிறாரு, தமிழுக்கு எதிராக போயிடுறாரு. இப்போ அதெல்லாம் படிக்கும்போது தான் அடாடாடா இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இவர் தான் வழிகாட்டி, இவர் தான் இனத்தின் அடையாளம்னு சொல்கிறது. அந்த மாதிரி அப்புறம் இனத்தினுடைய பேரை மாற்றுறது இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து
தமிழன்கிறது அது இயற்கையாக உள்ளது. அது நம்ம யாரும் செலக்ட் பண்ணி அறிஞர்கள் ஆய்வு பண்ணி வைக்கிற பேர் இல்லைங்க அது. நான் தான் சொல்கிறது, பெரும்பாலும் மொழி, இனம், தாயகம் மூன்றும் வரலாற்றின் படைப்பு. அந்த வழியில் அது இயற்கையின் படைப்பு, நம்மளாக உருவாக்கிறது இல்லை. சில பேருக்கு இப்படி செயற்கையாக உருவாக்கிக்காங்க, அது வேறு விஷயம். நம்மளை பொறுத்தவரையிலாம் அது மாதிரி நம்ம கிரேக்கர்களாக இருக்கட்டும், எகிப்தியாக இருக்கட்டும், சீனர்கள் ஹன் இனமாக இருக்கட்டும், இதெல்லாம் இயற்கையின் படைப்பு. 2000 வருஷம் முன்னாடி அவன் ஹன்னு தான் சீனாவில். நம்ம 10,000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் தான், தமிழச்சி தான். இதில் நமக்கு ஒன்றும் மாற்று கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு இனங்களுக்கு வந்து அந்த காலத்தில் இப்போ யூதர் இருக்காங்கன்னு வச்சுங்க, இப்போ இஸ்ரேல் பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுங்க, யூதர்லாம் அந்த காலத்தில் யூதர் தான் அவன் புதுசாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு போயிடாது. அதெல்லாம் அது இயற்கை வரலாற்று ஓட்டத்தில் அது இயற்கை. அதெல்லாம் சொல்கிறது, மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு, வரலாற்றினுடைய வடிவமைப்பு. அது அதில் வந்து ஒருத்தன் புதுசாக ஒரு இனத்தை சொல்கிறான்னாக்கா அது வந்து கெட்ட நோக்கம் உடையது. எவனுக்கோ போய் சொல்லு, எங்களுக்கு ஏன் அதை வந்து சொல்கிற அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்புறம் வந்து தமிழனை வந்து மறைக்கிறதுக்கு நீ சொல்கிறேன்னா அதில் சூழ்ச்சி இருக்குது. ஈவேராவுக்கு பெரிய சூழ்ச்சி இருக்குது. ஏன்னா அவர் தாய்மொழி கன்னடம், அவர் பெருமையாக பேசுவது தெலுங்கை பற்றி. சேலம் செவ்வாய்ப்பேட்டை கூட்டத்தில் பேசுகிறாரு. திராவிடன்னு ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னாக்கன்னு சொல்கிறார். திராவிட கழகம்னோட இப்போ பேருந்து தான் வைக்க போகிறாங்க. பிறகு தான் அதில் பேசும்போது சொல்கிறாரு, நம்ம வந்து தமிழர்னு சொல்லி அது ஒரு காலத்தில் அந்த பிராமணன் வருவான், அது தாண்டி சொல்கிறாரு. தமிழன்னு சொன்னாக்க தமிழ்நாட்டில் தமிழர் மட்டுமா வாழ்கிறார்கள், தமிழர் மட்டும் வாழ்கிறார்கள். இந்த கூட்டத்தையே எடுத்துக்கோங்க. இந்த கூட்டத்தில் இங்கே உட்காந்துருக்காரு கண்ணப்பர், இவர் தாய்மொழி தெலுங்கு, எனக்கு தாய்மொழி கன்னடம். நான் தமிழர்னு ஒத்துக்குவேன். எல்லா கன்னடரும் ஒத்துக்குவாங்களா? அண்ணாதுரைக்கு தாய்மொழி தமிழ். இப்போ இந்த கூட்டத்திலே இவ்வளோ பேர் இருக்கும். இவங்களெல்லாம் பொதுவான பேர், ஒரு இனக்குறியீடு வேணும். அந்த இனக்குறியீடு திராவிடர் என்பது தான். எனவே அதை வச்சுக்கோன்னு சொல்கிறார். வேறொரு இடத்துல அவர் சொல்லும்போது வந்து பாப்பா வந்துடுவான், இது வந்து தமிழன்களாம் எனக்கும் தமிழ் தான் தாய்மொழின்னு வந்துடுவான், என்னப்பா கடலை சொல்கிறார். இப்போ இதெல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது ஒரு அயல் மொழியை வந்து இங்கே வந்து சிறுமைப்பற்றக்கூடாது, அது பெருமைப்பற்றக்கூடாது இந்த தாய்மொழி தமிழ் வந்து என்பதற்காக ஏதோ ஒரு காரணம் சொல்கிறது போல் சொல்லி வந்து தமிழை இழிவுபடுத்துகிறாரு என்பது புரிஞ்சுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்புறம் அவரோட வாழ்வியல் கருத்துக்கள் அதெல்லாம் சொல்ல நேரமாகிடும். ஒன்றொன்றுலையும் வந்து நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. எனவே அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா திறனாய்வு செய்கிறோம். அதே வேலையாக நம்ம செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே வேலையை அவரை திணிக்கும் போது கூடுதலாக நம்ம அவரை திறனாய்வு பண்ண வேண்டியா இருக்குது, அம்பலப்படுத்த வேண்டியா இருக்கே தவிர, இப்போ நீங்கள் அவரை தானே அடையாளமாக சொல்கிறீங்க. எதை எடுத்தாலும் இப்போ நீங்கள் தமிழ் மண்ணுங்கிறத பெரியார் மண்ணுன்னு சொல்லும்போது அப்போ எங்களுக்கெல்லாம் ரத்தம் துடிக்குது இல்லைங்க. இப்போ நான் சொல்கிறேன் திருவள்ளுவர் மண் கூட சொல்லாதான்னு சொல்கிறேன். திருவள்ளுவரையும் பெற்றெடுத்தவள் தமிழ்த்தாய், புரியுதா? அதனால் நீ வந்து தமிழ் மண், இந்த தமிழ் மண்ணை வந்து நீங்கள் வந்து பெரியார் பண்ணுலாம். நம்ம பிள்ளைகள், நம்ம பசங்க, நம்ம தமிழை தாய்மொழியாக கொண்ட பிள்ளைகள்லாம் நம்ம பல பேர் பேசுகிறாங்க. அப்படி எல்லாம் யோசிக்கணும். என்னது உன் தாய்க்கு ஏன் துரோகம் பண்ணுற? நீ ஈவேராவுக்காக உன் தாய்க்கு ஏன் துரோகம் பண்ணுற? உன் தகப்பனுக்கு ஏன் துரோகம் பண்ணுறங்க தான் என்னோடய கேள்வி. இந்த மண் தமிழ் மண்ணுன்னு சொல்கிறதுல உனக்கு என்ன குறைச்சல் வந்துச்சு? அவங்க வேறு மொழிக்காரவங்க சொல்கிறட்ட அது வேறு விஷயம், நம்ம சந்திப்போம். பைத்தியம் பிடிச்சி போய் இது வந்து பெரியார் மண்ணு அப்படிங்கும்போது கடுமையாக நம்ம இனம், மொழி, தாயகம் மூன்றையும் அழிக்க நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற கருத்து வந்து இப்போ நிறையா பேச ஆரம்பிச்சு. ஐயா, நீங்கள் தொடக்கத்திலேருந்து ஈவேரா எதிர்ப்பு, அதாவது தொன்று தொட்டு ஈவேரா எதிர்ப்பில் இருக்கிறதுனா முதல் நபராக ஐயா அருகோ அவர்களை பார்க்குறாங்க. நீங்கள் தொடக்கத்திலேருந்தே அவரை எதிர்க்க காரணம் என்னங்க? காரணம் என்னவென்றால், இங்கே இந்த சென்னை மாகாணமாக இருந்தது. மொழி வழியாக காங்கிரஸ் கட்சி முதலில் தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்று மொழி வழியாக முதலிலே காங்கிரஸ் பிரிக்கப்பட்டது. அதுடைய காந்தியாருடைய அந்த அனுபவம், காந்தியாருக்கு அந்த அனுபவத்தை தந்தவரே ஒரு தமிழர், தமிழச்சி தில்லையாடி வள்ளியம்மை. காந்தியார் தலைமையேற்ற பிறகுதான் மொழி வழியாக முதலிலே காங்கிரஸ் கட்சியை, விடுதலை கோரிக்கையை முன்னெடுக்கிற காங்கிரஸ் கட்சியை மொழி வழியாக பிரிக்க வேண்டும் என்கிற அவருடைய கோரிக்கைக்கு இணங்கத்தான் இங்கே தமிழ்நாட்டிலே சென்னை அன்றைக்கு தலை மாகாணமாக மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த இந்த மாகாணம் மொழி வழியாக காங்கிரஸ் கட்சி பிரிக்கப்படுகிறது. நம்முடைய துரதிர்ஷ்டம் என்னவென்றால்,
ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக முதல் தலைவராக பட்டாபி சீதாராம் என்கிற ஒரு தெலுங்கு வெறியர் வருகிறார். பட்டாபி சீதாராம் ஐயா ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். அதை போலவே கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ஒரு கன்னடர், தாசப்பா என்கிற ஒரு கன்னடர் கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வருகிறார். அதை போலவே கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக கேசவ மேனன் என்கிற ஒரு மலையாளி வருகிறார். ஆனால் தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய முதல் தலைவர் யாரு? நமக்கு வந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல் கோணலே அதுதான். முதல் கோணல் முற்றிலும் கோணல். தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய முதல் தலைவராக ஈவே ராமசாமி நாயக்கர் நியமிக்கப்படுகிறார். யாருடைய சிபாரிசில், யாருடைய பரிந்துரையில் நியமிக்கப்படுகிறார்? ராஜகோபாலாச்சாரியாருடைய காலமெல்லாம் குல்லுகுபட்டர் என்று யாரை ஏசினாரோ, யாரை பேசினாரோ அந்த குல்லுகுபட்டருடைய சிபாரிசின் மேல்தான் காந்தியார் அவர்கள் இவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக ஆக்குகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போவே ஆரியமும் திராவிடமும் அப்பொழுதே கைகோத்து கொள்கின்றன என்பதற்கு இது ஒரு பிள்ளையார் சொல்லி என்று சொல்வார்கள். அப்படி ஒரு பிள்ளையார் சொல்லி. ஆமாம், ஏனென்றால் ஈவேராவுடைய குணம் ராஜாஜிக்கு தெரியும், ராஜாஜியினுடைய குணம் ஈவேராவுக்கு தெரியும். ஆனால் ராஜாஜியுடைய கோரிக்கையும் தமிழ் முன்னேறக்கூடாது, சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். ஈவேராவினுடைய கோரிக்கையும் தமிழ் முன்னேறக்கூடாது, தமிழ்நாட்டை தெலுங்கன் தான் ஆளணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை. ஆகையினால அவருடைய பரிந்துரையின் காரணமாக ஈவேரா அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முதல் தலைவராக வருகிறார். நீங்க அதை பார்க்க வேண்டும். ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய முதல் தலைவராக வந்த பட்டாபி சீதாராம் ஐயா, இவ்வளவுக்கு அவர் திராவிடர் இல்லை, அவர் பிராமணர். பட்டாபி சீதாராம் ஐயா என்பவர் பிராமணர். பிராமணராக இருந்தும் கூட அந்த ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வந்த பட்டாபி சீதாராம் ஐயா என்ன சொல்கிறார்? விசால ஆந்திரா அமைக்க வேண்டும். ஏன் காங்கிரஸை முன்னெடுக்கிறது அந்த போராட்டத்தை? விசால ஆந்திரா அமைக்க வேண்டும். அவருடைய விசால ஆந்திராவில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வேலூர் இருக்கிறது, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாஞ்சாலம் குறிச்சி இருக்கிறது, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கால் பகுதி விசால ஆந்திராவில் இருக்குது. விசால ஆந்திரா அமைக்க வேண்டும் என்று அவர் குரல் கொடுக்கிறார். என்னுடைய தலைமையிலே விசால ஆந்திராவை ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அமைத்தே தீரும் என்று சபதம் ஏற்கிறார். ஆனால் அதே மாதிரி கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக முதல் தலைவராக வந்த தாசப்பா அவர் என்ன சொல்லுகிறார்? சம்யுக்த கர்நாடகா. என்ன கர்நாடகா? சம்யுக்த கர்நாடகா. அதாவது இன்றைக்கு இருக்கிற கர்நாடகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கிற சேலம் மாவட்டத்தினுடைய பெரும்பகுதி, ஓசூர் போன்ற பகுதிகளை எல்லாம் சேர்த்து, கொள்ளைகாலம் போன்ற தகுதிகளை எல்லாம் சேர்த்து சம்யுக்த கர்நாடகா அமைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுகிறார். இதைவிட கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக வந்த கேசவ மேனன் என்று சொல்லுகிறார். ஐக்கிய கேரளா. என்ன கேரளா? ஐக்கிய கேரளா. அவருடைய ஐக்கிய கேரளா கோரிக்கையிலே அன்றைக்கு இருந்த மதுரை மாவட்டத்தினுடைய பாதி பகுதி இருந்தது. ஐக்கிய கேரளா தான் இன்றைக்கு தேனி மாவட்டம் தனியாக இருக்கிறதே, அந்த தேனி மாவட்டத்தையும் உட்பட திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பாதி பகுதி. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு தனிநாடாக இருக்கிறது மாலத்தீவு. அந்த மாலத்தீவு என்பது தமிழர்கள் பெயர் வைத்தது என்பதற்கு துராம்பரமாக தெரியும். நீங்க விமானத்தில் இருந்து பார்த்தா, நான் கூட போய் பார்த்துருக்கிறேன், விமானத்தில் இருந்து பார்த்தா ஒரு மாலை போல இருக்கும் நூற்றுக்கணக்கான தீவுகள். ஆகையினால அந்த தீவு கூட்டத்திற்கு தமிழர் மாலைத்தீவு என்று பெயர் விட்டார். அந்த மாலத்தீவு ஐக்கிய கேரளாவில் வேணும் என்று தமிழ்நாட்டினுடைய பாதி பகுதியையும் சேர்த்து ஐக்கிய கேரளா அமைச்சே தீர்வோம் என்று கேசவமேனன் குரல் கொடுக்கிறார். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஈவே ராமசாமி என்ன சொன்னாரு? அதுதான் பார்க்கணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாட்டில் பாதி போனாலும் பாதகம் இல்லை, இருக்கிற பகுதியாக கொண்டு நாங்கள் வென்றெடுப்போம் என்று அன்றைக்கே தமிழ்நாட்டினுடைய நிலங்கள் பறிபோக காரணமாக இருந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர். ஏன் என்று கேட்டால்,
ஆந்திர பிரதேச நிலங்களை எல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று அதன் முதல் காங்கிரஸ் தலைவரை வலியுறுத்துகிறார். கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதை வலியுறுத்துகிறார். அதாவது சம்யுக்த கர்நாடகா, ஐக்கிய கேரளா என்று கேசவ மேனன் வற்புறுத்துகிற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த ஈவே ராமசாமி எந்த நிலம் எங்கே இருந்தால் என்ன, இந்தியாவில் தானே இருக்கிறது, திராவிடத்துக்கு அப்புறம் தான் வர்றாரு, அப்போ சொல்றாரு இந்தியாவில் தானே இருக்கிறது, அதை பின்பற்றித்தான் அவருடைய ஆதரவு வேண்டும் என்பதற்காக காமராசர் அவர்கள் முதலமைச்சராக ஆனபோது தேவிகுளம் பேர்மேட்டு போராட்டத்திற்கு ஆதரவு கோரிய போது அவர் சொன்னார், தேவிகுளம் பேர்மேடு எங்கே இருந்தாலும் என்ன, இந்தியாவில் தான் இருக்கிறது என்று அதற்கு முன்மொழிந்தவர் ராமசாமி நாயக்கர். காமராஜர் அப்படி சொல்வதற்கு முன்மொழிந்தவர் ராமசாமி நாயக்கர். அதோடு மட்டுமல்ல, ஒன்றை பார்க்க வேண்டும். ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குணாம்சம் இருந்தது. என்ன குணாம்சம் என்றால், தமிழ்நாட்டில் எந்த அரசியல் மாறுதல் வந்தாலும் அதிலே தன்னை கலந்து கொள்வது, தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, தான் இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கக்கூடாது என்கிற எண்ணமுடையவராக இருந்தார் பெரியார் ராமசாமி அவர்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1958ஆம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கம் இன்றைக்கு சென்னையிலே அண்ணா சாலையிலே இருக்கிற ஆபர்ட்ஸ்மரி மாளிகையிலே தொடங்கப்பட்டது. அப்பொழுது மீசை முளைக்காத பருவத்திலே நானும் அதிலே கலந்து கொண்டேன். நாம் தமிழர் இயக்க பூர்வாங்க மாநாடு, அதிலே ஆதித்தனார் தலைவராக, திருக்குறளார் முனுசாமி துணைத் தலைவராக, ஈரோடு சின்னசாமி போன்றவர்கள் எல்லாம் அதிலே இணைந்து அந்த நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்டது. நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்ட மறு ஆண்டு நாம் தமிழர் இயக்கத்தையும் ஆதரிக்கிறார் ராமசாமி நாயக்கர். அதான் பார்க்கணும். நாம் தமிழர் இயக்கத்தை, அது அவருடைய திராவிட கோரிக்கைக்கு எதிரானது. நாங்கள் இந்தியரும் அல்ல, நாங்கள் திராவிடரும் அல்ல, நாம் தமிழர் என்பதுதான் ஆதித்தனார் கொடுத்த கோரிக்கை முழக்கம். அப்படி இருக்கிற போது அந்த நாம் தமிழர் இயக்கத்தையும் தழுவிக் கொள்கிறார் பெரியார். வந்து அவரும் சுதந்திர தமிழ்நாடு மாநாடு நடத்துகிறார். ஆதித்தனாரோடு சேர்ந்து பெரியார் அவர்களும் சுதந்திர தமிழ்நாடு, அதாவது அந்த சுதந்திர தமிழ்நாடு கொள்கையை குலைக்க வேண்டும், எங்க இருந்தாலும் அங்க வந்து நின்று அதை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த நாம் தமிழர் இயக்க அந்த மாநாடுகளிலும் அவர் கலந்து கொள்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, 1960-61 இந்திய படையெடுப்பு போராட்டத்தை நாம் தமிழர் இயக்கம் கையில் எடுத்தது. அதாவது தமிழ்நாடு தவிர ஏனைய இந்திய பகுதிகளை கொளுத்துவது தமிழ்நாடு விடுதலைக்கு துணை செய்யும் என்பதற்காக அந்த படையெடுப்பு போராட்டத்தை ஆதித்தனார் அறிவித்த போது அதிலேயும் திராவிடர் கழகம் கலந்து கொண்டது. இதில் பாருங்க நீங்க, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள், ஆனால் தமிழ்நாடு தவிர்த்த இந்திய தேசப்படத்தை எரிக்கின்ற ஒரு போராட்டத்திலும் திராவிடர் கழகம் பங்கு கொள்கிறது என்று அறிவித்தார். யாரு? ஈவேரா அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அந்த போராட்டம் நடைபெறுகிற போதெல்லாம் கைது செய்யப்பட்டவர்கள் அத்துணை பேரும் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்களே தவிர பெரியாருடைய கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை. நானும் கூட சிறைக்கு போனேன். அப்பொழுது படையெடுப்பு போராட்டத்திலே சிறைக்கு போனேன். அப்படி ஈவேரா அவர்கள் தமிழ்நாட்டில் தான் இல்லாமல் எந்த இயக்கமும் தொடங்கப்படக்கூடாது, தன்னுடைய முத்திரையை அதில் பதிக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கையுடையவர். அப்படி கொள்கையுடையவராக இருந்த காரணத்தினாலேதான் ஈவேரா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வஞ்சனையை செய்தார். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை போல இன்னொரு பங்கு தமிழ் நிலத்தை நாம் இழந்திருக்கிறோம். இன்னொன்றையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தென்னிந்தியாவிலேயே நீர்பிடிப்பு பகுதிகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்கப்பட்டது. அதற்கு காரணம் பெரியார் ராமசாமி அவர்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம், காவிரி ஆனால் என்ன, மற்ற மற்ற ஆறுகள் ஆனால் என்ன, சின்ன சின்ன ஆறுகள், ஆரணி ஆறு போன்ற கொற்றலை ஆறு போன்ற ஆறுகள் கூட தமிழ்நாட்டிலே உற்பத்தியாகவில்லை. ஆனால் தமிழ் நிலத்தில் தான் உற்பத்தி ஆகிறது. நீங்க அதையும் மறந்து விடக்கூடாது. நீங்க முல்லை பெரியாறு என்பது
தமிழ் நிலத்தில் தான் உற்பத்தியாகிறது. அந்த முல்லை பெரியாறு அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு கூட அந்த முல்லை பெரியாறு முல்லையாறு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தியாக போகுது. ஆகையினால இந்த தமிழ்நாட்டில் துப்புரவாக நீர்நிலைகள் தமிழன் மற்றவர்களை அண்டித்தால், அண்டை மாநிலங்களை அண்டித்தால் வாழ வேண்டிய நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதில் பெரியாருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஆகையினாலேதான் நாங்கள் அவர்களை விமர்சிக்க தொடங்க காரணம் அதுதான். இன்னொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும். 1976ஆம் ஆண்டு இலங்கையிலே தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய தலைமையிலே, அதுவரை தந்தை செல்வநாயகம் ஐக்கிய இலங்கையிலே தமிழர்களுக்கு இணைப்பாட்சி வேண்டும், அதாவது சமஷ்டி ஆட்சி வேண்டும், சிங்களவர்களும் தமிழர்களும் கூடிய ஒரு இணைப்பாட்சி நாடாக இலங்கையை உருவாக்க வேண்டும் என்றுதான் தந்தை நம்முடைய செல்வநாயகம் அவர்கள் தலைமையிலே அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதுவும் கொடுக்க தயாராக இல்லை. சிங்களம் ஒன்றுதான் ஆட்சி மொழி, எல்லா வண்டி வாகனங்களிலும் சிங்கள ஸ்ரீலங்கா ஸ்ரீ எழுத்து பொறிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற சட்டங்களை கொண்டு வந்தபோது தந்தை செல்வா அவர்கள் மறுசிந்தனைக்கு ஆட்படுத்தப்பட்டார். இனிமேல் சிங்களவர்களோடு ஒட்டி வாழ்வதில் பயனில்லை என்று 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை என்கிற இலங்கை பகுதியிலே தமிழர் கட்சிகளை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு தீர்மானத்தை போட்டார். இனிமேல் நாங்கள் தமிழ் ஈழத்திற்காக, தனித்தமிழ் ஈழத்திற்காக பாடுபடுவோம் என்று தீர்மானம் போட்டதோடு மட்டுமல்ல, அந்த தீர்மானத்தை தமிழர் தலைவர்களோடு ஆசியோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவரும் அன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய குரலாக வந்த, அதாவது சுதந்திரன் ஏட்டினுடைய ஆசிரியராக இருந்த கோவை மகேசன் என்பவரும், அன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த நாவலர் அமிர்தலிங்கம் அவர்களும் அவருடைய மனைவியார் மங்கையர்க்கரசி அமிர்தலிங்கம் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அந்த தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தமிழ் தலைவர்களை எல்லாம், தமிழ்நாட்டு கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தித்து ஆதரவு தேடுகின்ற ஒரு பொறுப்பு நாங்கள் 3 பேர் ஏற்றிருந்தோம். ஒருவர் மேலவையிலே உறுப்பினராக இருந்த உலகத் தமிழ் இளைஞர் பேரவை என்ற ஒன்றை நடத்திய ஜனார்த்தனம் என்பவர் ஒருவர். இன்னொருவர் அகில இலங்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த மணவை தம்பி. ஆனால் அவர் நாள்பட இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்களை ஒழிப்பதற்காக வந்ததை தவிர தமிழர்களுக்கு நலம் செய்ய அல்ல என்பதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார். நாங்கள் 3 பேரும் தான் சேர்ந்து தந்தை செல்வா அவர்களை எம்ஜிஆர் இடத்திலே அழைத்து சென்றோம், கலைஞர் கருணாநிதி இடத்திலே அழைத்து சென்றோம், காமராஜர் இடத்திலே அழைத்து சென்றோம், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களிடத்தையும் அவர்களை அழைத்து சென்றோம். அப்படி அழைத்து சென்றபோது பெரியார் அவர்களுடைய மாளிகைக்கும் அவரை அழைத்து சென்றோம். அதாவது ஆதரவு தேடுவதற்காக, ஈழத்திற்கு ஆதரவு தேடுவதற்காக தந்தை செல்வா தலைமையிலே நாவலர் அமிர்தலிங்கம், திருமதி அமிர்தலிங்கம் எல்லாரும் சேர்ந்து, கோவை மகேசன் எல்லாரும் சேர்ந்து பெரியார் மாளிகைக்கு சென்றோம். பெரியமேட்டிலே உள்ளபடியே ஒரு மனிதாபிமான மனிதர் என்பதை மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் அந்த தள்ளாத வயதிலும் கோலை ஊன்றிக்கொண்டு அவர் படுக்கையை விட்டு வெளியே வந்து அந்த மாளிகையினுடைய வாசலிலே வந்து நின்று தந்தை செல்வாவை வரவேற்றார். உள்ளபடி அதனை பார்க்கிற போது இவர் தலைவர்தான் என்பதை நாங்கள் எண்ணினோம். ஆனால் உள்ளே கூட்டிகிட்டு போய் வாங்க வாங்க வாங்கன்னு தந்தை செல்வாவை அழைத்து கொண்டு போய் அவர் எப்பொழுதும் சயனித்திருக்கிற படுக்கை அறையிலே அவருடைய கட்டிலே பக்கத்திலே உட்கார வைத்து காதிலே கையை வைத்து கொண்டு சொல்லுங்க எதுக்காக வந்தீங்க என்று தந்தை செல்வாவிடத்திலே கேட்டார். அவர் உடனே எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார். 1948 இலங்கை விடுதலை பெற்ற பிறகு, விடுதலை கிடைத்த பிறகு தமிழர்களுக்கு நேர்ந்த இன்னல்கள் இடுக்கண்கள் அனைத்தையும் புள்ளி விவரமாக ஒன்று விடாமல் தாங்கள் எடுத்த முயற்சிகளை எல்லாம் சிங்கள அரசு செவிமடுக்கவில்லை என்கிற செய்திகளை எல்லாம் வரிசை கிரமமாக அவர் சொன்னார் என்பதை விட, ஏனென்றால் அவருக்கு இந்த நடுக்கு நோய் இருந்தது.
குரல் வெளியே வராது. அதனால் அவருடைய நாவசைப்பை பார்த்து நாவலர் அமிர்தலிங்கம் தான் அதை சொல்லுவார். அதை அனைத்தையும் சொன்னார், எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டார். கடைசியாக பெரியார் ராமசாமி அவர்கள் கொடுத்த விடை என்ன தெரியுமா? ஒன்று, முதல்ல சொன்ன வார்த்தை சரிதான், நாங்களும் அடிமைகள், நாங்களும் அடிமையாக இருக்கிற போது இன்னொரு அடிமைகளுக்கு எங்களால் எப்படி குரல் கொடுக்க முடியும் என்று சொன்னார். சரி. அடுத்து சொன்னார், பார்க்க என்ன சொன்னார், நீங்கள் போய் சிங்களவ நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடுக்கு தனி நாடு வேணும்னா என்ன காரணம், உங்களுக்கு பிடிக்காட்ட வந்துருங்க அப்படின்னாரு. பாருங்க, சிங்களவனுடைய நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தந்தை செல்வா தமிழீழம் கேட்கிறாராம், அது அவர் கொடுக்க மட்டும் நீ வந்துட வேண்டியதானே என்று சொன்னார். என்னுடைய 2 காதுகளாலும் கேட்டேன். இவரா திராவிட நாடு தனித்தமிழ் நாடு? ஏன்னா நாம் தமிழர் இயக்கத்தில் அவரோட நானும் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். நீங்க சொல்றது கடைசி ஆண்டு, அவர் வாழ்ற கடைசி ஆண்டு. அதனால சிங்கள நாட்டில் போயிருந்துட்டு நீங்க என்ன தமிழில் தனிநாடு கேட்கறது, குடிக்காட்ட வந்துருங்க அப்படின்னு சொன்னார். இவரே ஆனா ஈழத்துக்கும் பயணம் பண்ணியிருக்காரு முன்னாடி, அது முன்னாடி பயணம் பண்ணியிருக்காரு. ஆகையினால அதுல இருந்துதான் பெரியார் அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய சொற்கள், அவருடைய குறிக்கோள் அனைத்தும் தமிழர்களுக்கு எதிரானது என்ற முடிவு எனக்கு வந்தது. அதுக்கு முன்னால் கொஞ்சம், ஏன்னா அவர் பகுத்தறிவோடு பாடுபடுகிறார், மொழி இனநலத்திற்காக பாடுபடுகிறார் என்கிற ஒரு நப்பாசை இருந்தது, ஒரு பெரிய தலைவர் ஆகையினால். ஆனால் அதே நேரத்தில் இந்த சிங்கள நாட்டில் போய் இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு தனி நாடு கேட்குறீங்க, இப்படி கேட்டால் வந்துட வேண்டியதானே என்று சொன்ன அந்த சொல் இருக்கிறதே, அதுதான் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. சரி, இவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தமில்லை, இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமில்லை, இவருக்கும் விடுதலைக்கும் சம்பந்தமில்லை. ஏன்னா விடுதலை கூடியதில்லை. ஏன் என்று கேட்டால், நம்முடைய தலைநகரம் சென்னை இருக்கிறதே, இந்த சென்னையைத்தான் குறிவைத்தார் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பட்டாபி சீதாராமையா. நீங்கள் ஒன்றை பார்க்கணும், ஒரே கட்சியில் 2 மாநில கமிட்டிகளும் போட்டி போட்ட ஒரு விசித்திரம் தமிழ்நாட்டில் தான், அந்த சென்னையில் தான் நடந்தது. அதாவது காங்கிரஸ் வேட்பாளராக, தமிழ்நாடு காங்கிரஸ் வேட்பாளராக ஒருவர் நிற்பார், இன்னும் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய வேட்பாளராக ஒருத்தர் நிப்பாட்டார். என்ன கொடுமை பாருங்க. அதில் அப்போதான் சொன்னார் எங்களுடைய தலைவர் மாபோசி அவர்கள் சொன்னார்கள், நீ நினைக்கிற பெரிய கட்டடங்களில் பங்களாக்களிலே வாழ்கிறார்கள் ரெட்டிமார்களும் நாயுடுமார்களும் வாழ்கிற காரணத்தினால் சென்னை பூரா தெலுங்கர்களுக்கானது என்று நீ நினைக்கிறார். ஆனால் 100க்கு 100 அளவு உள்ள அந்த சேரியிலே ஆயிரக்கணக்கான என்னுடைய உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஓட்டால் உன்னை அடிப்பார்கள் என்று மாபோசி அவர்கள் அன்றைக்கு சொன்னார், பதில் சொன்னார். அதை போல தேர்தல் முடிவிலே அவர்கள் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நிறுத்திய ஒரு வேட்பாளர் கூட வெற்றி பெறவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சார்பாக நிறுத்தியவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். ஆக இந்த நிலைகள் எல்லாம் அந்த நேரத்தில் அந்த சென்னையை காப்பாற்ற வேண்டும் என்று மாபோசி அவர்கள் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன் என்று சபதம் ஏற்ற போது பெரியாரை வந்து கேட்கிறார்கள், நீங்கள் ஆதரிக்க வேண்டாமா? சென்னை நகரத்திலே தானே உங்களுடைய விடுதலை அலுவலகம் இருக்கிறது, சென்னை நகரத்திலே தானே உங்களுடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைமையகம் இருக்கிறது, எனவே சென்னை நகரத்தை காப்பாற்ற வேண்டாமா என்று பெரியார் அவர்களை போய் கேட்டபோது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, சென்னை நகரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாரா? மாறாக, நீ துரும்ப கூட அள்ளி போட வேண்டாம், சென்னை போனால் என்ன, எனக்கு தஞ்சாவூர் இருந்தால் போதும். எப்படி ஒரு தலைவர் இருக்காரு? ஐயாவுடைய தஞ்சாவூர் இருந்தால் மட்டும் போதுமா? தஞ்சை மாவட்டம் மட்டும் இருந்தால் போதுமா? சென்னை போனால் என்ன, கோயம்புத்தூர் போனால் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொன்ன ஒரே தமிழக தலைவர் ஈவேரா அவர்கள்தான். அப்பொழுதுதான் ஈவேரா அவர்கள் தமிழர் தமிழ்நாடு என்பதற்கு நேர் எதிரடையானவர் என்பதை புரிந்து கொண்டேன். இன்னொன்றையும் பார்க்க வேண்டும், அவரை நாங்கள் விமர்சிப்பதற்கு காரணம் மூடத்தனமாக அல்ல, அல்லது குருட்டுத்தனமாக அல்ல, அவர் பச்சை தமிழர் அல்ல என்பதற்காக அல்ல. எதற்காக நாங்கள் அவரை விமர்சிக்க தொடங்கினோம் என்றால்,
ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். என்னது? சென்னை மாகாணம் தமிழ்நாடாக ஆக வேண்டும் என்று குரல் கொடுத்த போது பெரியார் அவர்கள் அதற்கு நேர் எதிராக இருந்தார் என்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் சென்னை மாகாணத்திலே தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நாம் தமிழர் இயக்கத்தினுடைய அந்த மாநாடுகளிலே அவர் கலந்து கொண்டார் என்பதோடு மட்டுமல்ல, ஒரு காலத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த ராஜாராம் நாயுடு 1958ஆம் ஆண்டு எங்கள் தலைவர் ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கிய போது அதற்கு எதிராக ராஜாராம் நாயுடு நாம் தெலுங்கர் இயக்கம் என்று ஆரம்பித்தார். எங்க ஆரம்பிச்சார்? ஆந்திராவில் ஆரம்பித்தா நாம் ஆதரிக்கலாம், தெலுங்கானாவில் ஆரம்பித்தா நாம் ஆதரிக்கலாம். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாடு என்பதால் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கினார் ஆதித்தனார். இவர் ராஜாராம் நாயுடு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நாம் தெலுங்கர் இயக்கம் என்று ஆரம்பித்தார். அப்போ பெரியாரை போய் கேட்கிறாரு, நிருபர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய கருத்து என்ன? அவன் நாம் தமிழர் இயக்கம் கேட்கிற போது இவன் நாம் தெலுங்கர் இயக்கம் கேட்கலாம் தானே? எப்படி இருக்குது நியாயம்? பெரியார் சொன்ன பதில், ஆதித்தன் நாம் தமிழர்னு கேட்கிறான், இவன் ஏன் நாம் தெலுங்கர்னு சொல்லக்கூடாது? இதுதான் பெரியார் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை. ஆகையினாலதான் இவர் முழுக்க தமிழுக்கு எதிரானவர், தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர் என்பது தெரிய வந்தது. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். நீதி கட்சியை பற்றி பல பேர் பலவிதமாக பேசுகிறார்கள். ஆனால் எங்கள் தலைவர் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காகவே நீதி கட்சியில் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். நீதி கட்சியினுடைய முதல் தலைவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ராஜாசர் அண்ணாமலை செட்டியார், எங்களுடைய இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சராக இருந்த ராக்கா சண்முகம் செட்டியார், கி.ஆ.பி. விஸ்வநாதம், தனித்தமிழ் தந்தை அண்ணல் தங்கோ, செக்கெழுத்த செம்மல் சிதம்பரனாருக்கு வழக்கரமாக திகழ்ந்து அந்த கப்பலை ஓட்டுகிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு பைசா கூட ஊதியம் வாங்காமல் அந்த ஊழியத்தை செய்த எங்களுடைய நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்களெல்லாம் நீதி கட்சியை தொடங்கினார்கள் என்றால் என்ன காரணம்? வெள்ளைக்காரர்களிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு நேரடியாக விடுதலை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நீதி கட்சி தொடங்கப்பட்டது. அந்த நீதி கட்சியை திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னுடைய தாய் கட்சி என்று சொல்கிறது. ஆனால் அந்த தாய் கட்சி தொடங்கப்பட்டதே பாகிஸ்தானுக்கு முன்பே வெள்ளைக்காரர்களிடமிருந்து தமிழ்நாட்டை விடுதலை வாங்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் நீதி கட்சி. அந்த நீதி கட்சிக்கு ஆனால் தொடங்கப்பட்ட போது அன்றைக்கு சென்னை மேயராக இருந்த சர்பிட்டி தியாகராயர், நீங்கள் பார்க்க வேண்டும், என்னதான் தமிழ் பேசினாலும் என்னதான் தமிழுக்காக உழைப்பதாக காட்டிக்கொண்டாலும் தெலுங்கு பேசுகிற மக்கள் ஒரு காலம் தமிழர்களாக மாறிவிடுவதில்லை. இது அனுபவம் பூர்வமாக. ஏன் என்று கேட்டால், நீங்கள் சர்பிட்டி தியாகராயன் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் சென்னை மாகாணத்தினுடைய சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தார். 1919ஆம் ஆண்டு அல்லது 20ஆம் ஆண்டு நினைக்கிறேன், வெள்ளைக்காரர்கள் சென்னை மாகாணத்துக்கு தேர்தலை கொண்டு வந்தார்கள். முதல் பொது தேர்தல் என்ன காங்கிரஸால் வந்ததா? வெள்ளைக்காரர்கள் தான் கொண்டு வந்தார்கள் சட்டமன்ற தேர்தலை. சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் தமிழர்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களுடைய ஒற்றுமையை வளர்க்க வேண்டும், தமிழர்களுடைய உரிமை குரலை ஒதுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீதி கட்சியை தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருக்கிற நம்முடைய சர்பிட்டி தியாகராயன், நான் தலைநகரத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன், சென்னை முழுவதும் நீதி கட்சி வெற்றி பெறுவதற்கு பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னதால் அவரிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அதை போல நீதி கட்சியினுடைய சார்பாக ஆங்கிலத்தில் பத்திரிகை நடத்தியவர் T.M. நாயர், உங்களுக்கு தெரியும். ஜஸ்டிஸ் என்கிற
அந்த நீதி கட்சியினுடைய குரல் தான் நீதி கட்சி என்று வந்தது. ஏன்னா நீதி கட்சி என்று அவர்கள் தொடங்கவில்லை, தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்றுதான் தொடங்கினார்கள். ஆனால் TM நாயர் அவர்கள் தன்னுடைய பத்திரிகையை திணித்து அதை நீதி கட்சியாக, ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாற்றி விட்டார்கள். ஆக அந்த தேர்தலிலே, முதல் தேர்தலிலே வெற்றி பெற்று, ஏனென்றால் அந்த நேரத்திலே காங்கிரஸ் போட்டியிடவில்லை. சுதந்திரத்திற்காக நிற்கிற நாம் அடிமை நாட்டில் அடிமையாக அமைச்சரவை அமைக்க நாம் உருப்படவில்லை என்று காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலை, முதல் பொது தேர்தலை புறக்கணித்தது. அதன் காரணமாக நீதி கட்சி சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றது. சென்னையிலே தேர்தல் பொறுப்பை செர்பிட்டி தியாகராயர் ஏற்றுக்கொண்டார். எல்லா தொகுதியிலும் நீதி கட்சி வென்றது. ஆனால் வென்ற பிறகு நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக அன்றைக்கு தலைமை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்வார்கள், சென்னை தலைமாகாண தலைமை அமைச்சர். அப்படி தலைமாகாண தலைமை அமைச்சராக ஒரு தமிழர் வர முடிந்ததா? செர்பிட்டி தியாகராயர் என்ன பண்ணாரு? முதலில் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக சுப்பராயலு ரெட்டி, அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான், கடலூர்காரர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ரெட்டியாரை அவர் சென்னை மாகாணத்தினுடைய தலைமை அமைச்சராக கொண்டு வந்தார். அதை கூட நாம் செய்தித்துக் கொள்ளலாம், ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் இறந்த போது, அவர் சொற்பகாலத்தில் செத்து போயிட்டார். அவர் இறந்த பிறகு பொப்பிலி ராஜா, பனகல் ராஜா என்று தெலுங்கர்களையே சென்னை மாகாணத்தினுடைய தலைமை அமைச்சர்களாக நம்முடைய செர்பிட்டி தியாகராயர் அமர்த்தினார். இந்த நிலை மாறுகிற போது இடைக்காலத்திலே மட்டும் அதாவது பொட்டி இவர் வருகிற போது, பரகர அரசர் வருவதற்கு முன்னால, நம்முடைய சுப்பராயலு ரெட்டியார் வருவதற்கு முன்னால், அந்த இடைக்காலத்தில் மட்டும் நீதி கட்சியினுடைய கடைசி தலைவராக இருந்த பிட்டி ராசன் முதலமைச்சராக, தற்காலிக முதலமைச்சராக 2 மாதம் 3 மாதம் 3 தடவை இருந்தார். இதை தவிர தமிழர்களுக்கு பொறுப்பு கொடுக்கவில்லை. அதோடு மட்டுமல்ல, நீதி கட்சி 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போதும் ஒரு பார்ப்பனர் கூட அந்த நீதி கட்சியினுடைய அமைச்சரவையில் பாலசுப்ரமணிய ஐயர் என்று ஒருவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் ஒரு தமிழர் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. கடைசி வரை 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நீதி கட்சியிலே ஒரு தமிழன் பதவி பெறவில்லை. யாருக்கும் ஆக்கவில்லை. ஆகையினாலேதான் எங்களுடைய தலைவர், மாபெரும் தலைவர், நம்முடைய முத்தமிழ் காவலர் அவர்கள் பார்த்தார்கள், இது சரியல்ல, நீதி கட்சி போகிற போக்கு சரியல்ல. நீதி கட்சியிலே இருக்கிற தெலுங்கர்களும் நீதி கட்சியிலே இருக்கிற மலையாளிகளும் கன்னடர்களும் தமிழர்களுக்கு நன்மை செய்ய விடவில்லை, அனுமதிக்கவில்லை. எனவே நீதி கட்சியை தமிழர் கழகமாக மாற்ற வேண்டும். அவருடைய அந்த எண்ணம் வந்தது. முத்தமிழ் காவலருக்கு அந்த எண்ணம் அதற்காகத்தான் வந்தது. அதன் காரணமாக 1939ஆம் ஆண்டு பெரியார் அவர்களை நீதி கட்சியினுடைய தலைவராக ஆக்கினார். எதனால் ஆக்கினார் அதை பார்க்கணும். அதல்ல, நீங்கள் நீதி கட்சியினுடைய முதல் தலைவராக 1939ஆம் ஆண்டு பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு வைத்ததற்கு காரணமே நீதி கட்சியை தமிழர் கழகமாக மாற்ற வேண்டும். 17 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தும் இந்த நீதி கட்சி தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு பாடுபடவில்லை, உரிமை பெற்றுக் கொடுக்கவில்லை. எனவே இதை தமிழர் கழகமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு ஆளை அவர் தேடி பிடித்த போது பெரியார் அவர்கள் அவருடைய கண்களுக்கு பட்டார். எதனால் பட்டார்? அவர் தமிழ்நாடு காங்கிரசுடைய முதல் தலைவராக இருந்தார். ஒன்று. இரண்டாவதாக, காங்கிரஸ் கட்சியிலே பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, அவருடைய சுரண்டல் அதிகமாக இருக்கிறது என்று காங்கிரஸிலே இருந்து பிரிந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அந்த சுயமரியாதை இயக்க முதல் மாநாட்டிலே எங்களுடைய மறைமலை அடிகளார் தலைமை வகித்தார். அந்த முதல் மாநாட்டிலே தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற உரிமை குரல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இவரை தலைவராக வைத்திருந்தால் நீதி கட்சியை தமிழர் கழகமாக மாற்றிவிடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில் 1939ஆம் ஆண்டு
பெரியார் ராமசாமி அவர்கள் நீதி கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். எனவே அதற்கு பிறகு தமிழர் கழகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக 1944 சேலத்திலே ஒரு மாநாடு கூட்டப்படுகிறது. எங்களுடைய முத்தமிழ் காவலர் அவர்களால் அந்த மாநாடு பெரியாருடைய தலைமையிலே நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே தான் நீதி கட்சியினுடைய பெயர் தமிழர் கழகம் என்று மாற்றப்படுகிறது. நீதி கட்சியினுடைய குறிக்கோள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தீர்மானம் நிறைவேறுகிறது. காலை நிகழ்ச்சியிலே பெரியார் தலைமையில் தான் இது நடைபெறுகிறது. நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. பெரியார் தலைமையில் தான் தமிழர் கழகம் தொடங்கப்படுகிறது. பெரியார் தலைமையில் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இத்தனையும் நிறைவேற்றிய பிறகு மதிய உணவுக்காக மாநாடு இடைவேளை விடப்படுகிறது. இடைவேளையிலே அன்றைக்கு தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுகிற நேரம். அன்றைக்கு நட்சத்திர ஓட்டல்கள்லாம் வரல 1944. ஆகையினால மாநாட்டு பந்தலில் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சமபந்தி போஜனம் என்று சொல்லுவார்களே, அதை போல இலை போடப்பட்டு எல்லாரும் உட்காருகிறார்கள். பெரியார் அவர்கள் நடுநாயகமாக உட்கார்ந்திருக்கிறார் அந்த மாநாட்டில். அவருக்கும் இலை போடப்படுகிறது. அவருக்கு பக்கத்தில் இருக்கிற இடப்புறம் இருக்கிற மலை இலையிலும் வலப்புறம் இருக்கிற மலை இலையிலும் 2 பேர் அமர்ந்து கொள்கிறார்கள். அந்த 2 பேர் யாரு? சிபி சிற்றரசு என்று பின்னாளிலே அழைக்கப்பட்ட சின்னராஜ் நாயுடு ஒருவர், டாபிடோ ஜனார்த்தனம் என்று அழைக்கப்பட்ட ஜனார்த்தன நாயுடு ஒருவர். அவர் இடப்பக்கத்தில் இவர் வலப்பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பாடு பரிமாறப்படுகிறது. பரிமாறப்பட்ட பிறகு பெரியார் அவர்கள் அந்த பரிமாறப்பட்ட சாதத்தை கொஞ்சம் சாம்பாரை குழைச்சி வாயில் போட ஒரு கவளம் சோற்றை எடுக்கிற போது இந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிக்கிறாங்க பெரியார் கையில். ஐயா அவர்களே, தலைவர் அவர்களே, உங்கள் தலைமையில் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கட்சிக்கு தமிழர் கழகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. நாளைக்கு ஒருவேளை இந்த தமிழ்நாடு கிடைத்து விட்டார், எப்படி தமிழ்நாடு விடுதலை பெற்று விட்டார், இந்த தமிழர்கள் எல்லாம் நம்மை வெளியே போட மாட்டார்கள், வெளியே தூக்கி போட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஏன்னு கேட்டால், நீ கன்னட பலிஜனாயிடு, நாங்கள் தெலுங்கு பலிஜனாயிடுது, நாம 3 பேரும் கூடி தமிழ்நாடு தமிழருக்கு தமிழர் கழகம் என்று தீர்மானம் நிறைவேற்றினால் நாளை தமிழ்நாடு கிடைத்து விட்டால் நம்ம தூக்கி வெளியே போட மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கிறது, உறுதி இருக்கிறது என்று கேட்டபோது, உள்ளபடியே தமிழர் தலைவராக அவர் இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்க சொல்லுங்க, என்ன செய்திருக்கணும்? நம்மளும் என்னை விட எவன்டா தமிழன் அப்படி சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னை விட எவன்டா தமிழன், போடா, அந்த தீர்மானம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கணும். மாறாக நீங்கள் சொல்லுவதும் சிந்திக்க வேண்டியதுதான். எப்படி சொல்றாரு? நீங்கள் சொல்வதும் சிந்திக்க வேண்டியதுதான். ஆனால் தீர்மானம் நிறைவேறிவிட்டதே, ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி விட்டது. தமிழர் கழகம் என்றும் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அந்த முழக்கமும் தீர்மானமாக நிறைவேறிவிட்டது. யாரும் எதிர்க்கவில்லை. அப்படி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு கேட்கிற போது இந்த இருவரும் யாரால் அனுப்பப்பட்டவர்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மாநாட்டுக்கு அண்ணாதுரை அவர்களும் வந்திருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா, தென்னாட்டு காந்தி, இந்நாட்டு இங்கர்சால் அவரும் வந்திருக்காரு. அவரும் ஆனால் மாநாட்டுக்கு அவர் வரல. காரணம் என்னவென்றால் பெரியாரோடு மனஸ்தாபம். ஏனென்றால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக அவர் இருந்தால், இவர் தலைவர். அவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சேலத்திற்கு வந்திருந்தாலும் மாநாட்டுக்கு அவர் வரல, கால மாநாட்டுக்கு வரல. எனவே அவர் இந்த 2 பேரும் அனுப்புறாங்க. அவர் அனுப்பப்பட்டவர்களா சிற்றரசும் ஜனார்த்தனம். அவங்க சொல்றாங்க, அப்படியானால் நீங்க மாலை மாநாட்டில் மாற்ற முடியாதுன்னு பெரியார் சொல்றாரு. அது எப்படி முட்டாள் ஜனங்களை என்னால மாற்ற முடியாது? காலையில ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேறிட்டது. இவங்களை மாற்ற வேண்டும் என்றால் அந்த காஞ்சிபுரத்துக்குள்ள பெயரை கூட்டுவாங்க. எப்படி சொல்றாரு? காஞ்சிபுரத்துக்குள்ள பெயரை கூட்டு வந்தாங்க. அவன் பேசினாதான் மகுடி முன் நாகம் போல
இந்த கூட்டம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னபோது சரி நாங்கள் அழைத்து வருகிறோம் என்று 2 பேரும் போறாங்க. அவர் தங்கி இருந்த இடத்துக்கு போய், அண்ணா அவர்களே நீங்கள் மாநாட்டுக்கு வர வேண்டும். பெரியாரை சொன்னாரா என்று அண்ணா கேட்கிறார். ஆம், தலைவர் சொல்லித்தான் நாங்கள் உங்களை கூப்பிட வந்திருக்கிறோம் என்று அவர்கள் மறுமொழி அளிக்க அண்ணாதுரை வருகிறார் மாநாட்டுக்கு. அண்ணாதுரையுடைய பேச்சாற்றல் உங்களுக்கு நன்றாக தெரியும். கவர்ச்சி பேச்சாளர். அவர் வந்தவுடனே மாநாட்டில் மாலை மாநாடு தொடங்குகிறது. மாநாட்டு தலைவர் பெரியார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒலிபெருக்கியிலே, அண்ணாதுரை வந்து விட்டார். உடனே கைதட்டு விசிலடிச்சு அப்படியே மண்டபமே தூக்கிட்டு போகிற மாதிரி விசிலடிக்கிறாங்க. அண்ணாதுரை இப்பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார் என்று பெரியார் முன்மொழிகிறார். அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம்தான் தமிழர் கழகத்தை இனி திராவிடர் கழகம் என்று மாற்றுவோம், முழக்கத்தை திராவிட நாடு திராவிடருக்கு என்று மாற்றுவோம் என்று கள்ளத்தனமாக அத்தனை கூட்டமும் 4 மணி நேரம் பேசுகிறார் அண்ணாதுரை. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வரலாற்றை எழுதிய பார்த்தசாரதி அவர்கள் அவர் சொல்லுகிறார், அது CNA ரிசல்யூஷன் என்கிற அளவிலே அந்த மாநாட்டிலே அவர் 4 மணி நேரம் பேசிய காரணத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே திராவிடர் கழகம் அமைக்கப்படுகிறது. எப்படி முன்வந்த கால பின்வந்த கும்பு முளைத்ததைப் போல மறைத்ததைப் போல தமிழர் கழகம் திராவிடர் கழகமாக மாற்றப்படுகிறது. தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாற்றப்படுகிறது. இந்த நயவஞ்சகத்திற்கு கதாநாயகனாக இருந்தவர் பெரியார் அவர்கள் என்பதை நினைக்கிற போதுதான், அதோடு மட்டுமல்ல, அந்த மாநாட்டிலே மாலை மாநாட்டிலே திராவிடர் கழகம் என்றும் திராவிட நாடு திராவிடருக்கே என்ற முழக்கமும் நிறைவேற்றப்பட்ட போது எங்களுடைய தலைவர்கள் முத்தமிழ் காவலர் நம்முடைய TRP விஸ்வநாதம் அவர்களும் சரி, தனித்தமிழ் காவலர் அண்ணல் லங்கோவானாலும் சரி, எங்களுடைய தேசிய தலைவர் சோமசுந்தர பாரதியாரானாலும் சரி, அவர்களெல்லாம் நாங்கள் காலை மாநாட்டைத்தான் பற்றி நிற்கிறோம், இந்த திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அங்கே இருந்து வெளியேறுகிறார்கள். மாநாட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்கள் வெளியேறியதோடு அந்த மாநாட்டுக்கு வந்த, ஏன்னா நீதி கட்சி ஆண்ட கட்சி, சென்னை மாகாணத்தை ஆண்ட கட்சி என்பதால் அந்த நீதி கட்சியின் சார்பாக ஆந்திராவிலே இருந்து வந்த பிரதிநிதிகள், கர்நாடகத்திலே இருந்து வந்த பிரதிநிதிகள், கேரளாவிலே இருந்து வந்த பிரதிநிதிகளும் வெளிநடப்பு செய்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லிவிட்டு வெளிநடப்பு செய்கிறார்கள் என்றால், நீங்கள் காலை மாநாட்டிலே நிறைவேற்றிய தீர்மானம் எங்களுக்கு உடன்பாடில்லை, மாலை மாநாட்டிலே நிறைவேற்றிய தீர்மானம் எங்களுக்கு உடன்பாடில்லை, எனவே நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த நீதி கட்சியுடைய பிரதிநிதிகள் எல்லாம் வெளியேறுகிறார்கள். அப்படி வெளியேறிய பிறகு உள்ளே இருந்தவர்கள் எல்லாம் யாரு? நம்முடைய தமிழர்கள் தான். விசிலடிச்சான் குஞ்சுகள். அண்ணாதுரையுடைய அந்த ஏமாற்று அரசியல், சினிமா அரசியலின் காரணமாக விசிலடிச்சான் குஞ்சுகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும், தமிழ்நாட்டில் இருந்து வந்த தெலுங்கு பேசுகிற மக்களும், தமிழ்நாட்டில் இருந்து வந்த கன்னடம் பேசுகிற மக்களும், தமிழ்நாட்டில் இருந்து வந்த மலையாளம் பேசுகிற மக்களும் அந்த தீர்மானத்தை ஆதரிக்க திராவிடர் கழகம் உருவாகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு பிறகு வந்தது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆகவே இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் கதாநாயகனாக இருந்தவர் பெரியார் ராமசாமி அவர்கள். எனவே அவருடைய பிம்பம் இன்றைக்கு உடைபடுவது தமிழர்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ் உலகத்திற்கு நல்லது, தமிழ் மொழிக்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சிங்கய்யா. உங்களுக்கு எப்படி அவரோட செயல்பாடுகள் இதை உந்தி தள்ளுச்சோ, இன்னைக்கு இருக்கிற பெரியாரியவாதிகளோட செயல்பாடுகள் தான் எங்களை மாதிரி இளைஞர்களை இவரை கட்டாயம் போட்டு இந்த பிம்பத்தை உடைக்கணும்னு உந்திருக்கு. அதுபோல தான் திராவிட கழகத்தில் 30 ஆண்டுக்கு மேலே நீங்கள் பயணிச்சிங்க ஐயா. பயணித்த நீங்கள் எப்படி நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த இயக்கத்திலேயே பயணிச்சிருக்கீங்க, எப்படி இந்த எதிர்நிலைக்கு தள்ளப்படுறீங்க? சரி, நான் சொல்கிறேன். நான் சாதாரண கிராமத்தை சார்ந்தேன். மாணவ பருவத்தில் கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பை நான் பின்பற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ நண்பர்கள் ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. திராவிடர் கழகத்திலலாம் 1-2 பேர் தான் இருப்பாங்க.
அவங்க எப்படியோ அடையாளம் தெரிஞ்சு என்னை வந்து பார்த்தாங்க. நீங்கள் இப்படி ஒரு இயக்கம் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் போனேன். போனால் ஒரு 15-20 பேர் போகணும். அப்போ தான் திராவிடர் கழகத்துக்கு அந்த பகுதியில், திருத்தணி பகுதியில் பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்தோம். உடனே என்ன அப்போ செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தின் மாணவரணி தலைவராக என்னை போட்டாங்க. அதன் பிறகு கல்லூரிக்கு வந்த பிறகு மாணவரணி தலைவர், கல்லூரி கல்வியை முடிச்ச பிறகு இளைஞரணி தலைவர், அதன் பிறகு மாவட்ட தலைவர், திருவள்ளூர் மாவட்ட தலைவர். கடுமையாக உழைச்சோம், பணமாக கொடுத்தோம், எங்கள் வாழ்க்கையை இழந்தோம், பொருளாதாரத்தை இழந்தோம். ஆனால் அங்கே உண்மை இல்லை. என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் பணம், சாதி எண்ணமெல்லாம் அங்கே இல்லாமல் இல்லை. சாதி எண்ணம் புறையோடி கிடக்குது. நீங்கள் திராவிடர் கழக தலைமையில் போய் பார்த்தீங்கன்னா எந்த மொழிக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த மொழிக்காரனை தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தப்பித்தவறி கூட அங்கே ஒடுக்கப்பட்ட ஒருவர் பொறுப்பாளராக அல்லது பணியாளராக இருக்க முடியாது. மொழியும் சரி அல்லது இனம், அதை சாதி என்கின்ற அந்த சமூகமும் சரி, ஒடுக்கப்பட்டோரை இன்னும் நலிந்த பிரிவினர் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதை நாங்கள் பொறுப்பில் இருக்கும்போதே பார்த்தோம். அந்த கல்லூரிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா சாதி புறையோடி கிடக்கும். என் நண்பர் திருச்சி காஜாமலையில் இருக்கிற பெரியார் மணியம்மை நூற்றாண்டு நினைவு மேல்நிலைப் பள்ளியில் 7-8 வகுப்பு சேர்த்தார். அவங்க ஒடுக்கப்பட்ட தமிழர், எம்மன தமிழர். அந்த குழந்தை வந்து அங்கே இருக்கிற விடுதியில் தங்கி படிச்சது. கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தை அங்கேருந்து ஃபோன் பண்ணிச்சு. இன்னும் இவங்க அப்பா போனார். 3 மாதத்தில் அந்த அம்மா வந்து அந்த குழந்தை வந்து ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம்ன்றதை தெரிஞ்சு போச்சு. அவமானப்படுத்த, இழிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி பள்ளி கல்வி நிர்வாகமும் விடுதி நிர்வாகம் கண்டுக்கல. இவர் அங்கேருந்து போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா இப்படி இருக்குது, என்ன சைடு குழந்தைய கூப்பிட்டு வந்துடுங்க அப்படி சொல்லி அவங்க மாற்று சார்ட்டு கொடுக்கல. ஆனாலும் கூப்பிட்டு வந்து வேறு பள்ளியில் சேர்த்துட்டோம். இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மிக சீர்கேடான பார்ப்பன எதிர்ப்பு என்று பொய் சொல்லி தமிழினத்தை ஏமாற்றுவதற்கான, தமிழர் இனத்தை திராவிட இனம் என்று திரிவுவாதம் செய்வதற்காக, தமிழர் மண்ணை திராவிட மண் என்று திரிவுவாதம் செய்வதற்காக திட்டமிட்டே செய்யப்பட்ட ஒரு நிலை என்பது எனக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா, நீங்கள் சொல்லலாம் ஈவேராவை நான் பார்த்ததில்லை, ஈவேராவை எனக்கு தெரியாது, நான் ஒரு இறை நம்பிக்கையற்றவன், நான் சாதியை எதிர்ப்பவன், மூட நம்பிக்கையை மறுப்பவன், திராவிடத்தை அப்போதும் ஏற்றவன் இல்லை, நான் தமிழனாக இருந்தேன். திராவிடர் கழகம் எப்போதெல்லாம் போராட்டம் நடத்தவில்லையே தமிழர் பேரவைன்னு நான் போராட்டம் நடத்துவேன். அப்போ வெள்ளை சட்டை தான் போட்டுருவேன். ஆமாம் ஆமாம், அங்கே இருக்கும்போது அதுக்கு வந்து அவள் கோவப்படுவா, நீ எப்படி தனியாக நடத்தலாம், நான் நடத்துவேன் பல நிகழ்ச்சிகளை. வெள்ளை சட்டை வீரமணி நம்ம ஒரு பொருட்டாவே கருது தேவையில்லை. ஏன்னா அவர் ஒரு பணம் பார்க்குற ஒரு முதலாளி. நமக்கு எதிராக இருக்கிறதே ஈவேரா என்கின்ற போலி பிம்பம். அந்த பிம்பத்தை திட்டமிட்டு உடைக்கணும். எதிரியாக தான் பார்ப்பேன், பகையாக தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த பிம்பத்தை உடைத்தால்தான் திராவிடம் உடையும். திராவிடம் உடைந்தால்தான் நமக்கு தமிழர் என்கின்ற சித்தாந்தத்தை நம்மால் படைக்க முடியும். திட்டமிட்டு அதற்கான வேலையை இன்றைய இளைஞர்கள், நான் முதற்கொண்டு, நம்ம நண்பர்கள் முதற்கொண்டு செய்தே ஆக வேண்டும். இதில் ஒளிவு மறைவோ சற்றேறக்குறையவோ என்பது சரியல்ல. அதன் பிறகுதான் நான் ஏன் இந்த எண்ணம் வந்தது, நான் எப்படி திராவிட கழகத்தை வெளியேறினேன், அவங்க ஏன் வெளியேற்றினாங்கன்றது என்னன்னா, 2009 மே 18 சரியாக மக்கள் வந்து ஈழத்தில் கொல்லப்படுறாங்க. செய்தியை பார்த்து அலறோம். தலைவர் இறந்துட்டாருன்னு என்ன வேணும், தொலைக்காட்சியில் செய்தி வருது. அப்போதான் நான் போய் திருத்தணி நகரம் சின்னது, அங்கே ஓடி போய் சாலையில் அமர்ந்து கடைகளை மூடி போக்குவரத்து நிறுத்துறேன். மக்களை கூட்டுறேன், தனி ஒரு நபரா. அப்போ அங்கிருந்து செய்தி வருது, நீங்கள் யாரை கேட்டு போராட்டம் நடத்துறீங்க, வீரமணி கிட்ட இருந்து. நான் யாரை கேட்கணும், என் மொழி, என் இனம், என் மண், என் மக்கள் அடிபடும் போது நான் யாரை கேட்கணும்? இதுதான் பிரச்சனை. எங்க பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா ஈவேரா கிட்ட இருக்கு. ஈவேரா பெத்து போட்ட திராவிட கிட்ட இருக்குது. திராவிடத்தால் உண்டு கொடுத்து கொண்டிருக்கிற பிறமொழி இருக்குது. நீதி கட்சியை பிழை, நீதி கட்சியில் அது அநீதி கட்சி. நீதி கட்சியில் ஒரு தமிழரும்
ஒருவரும் தமிழர் முதலமைச்சராகவில்லை, ஒரு தமிழரும் கட்சிக்கு தலைவராகவில்லை. பிராமண எதிர்ப்பை சொன்ன நீதி கட்சி ஒரு பிராமணரை அமைச்சராக்கியதே ஈவேரா தான். நீதி கட்சியில் இல்லாத ஈவேரா நெல்லூர் நீதி கட்சி ஒரு கலந்துரையாடல் கலந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுறது ஈவேரா. என்ன பேசுறாரு? மணத்தட்டை சேதுரத்தையர் என்கின்ற தெலுங்கு பிராமணர் நீதி கட்சியில் அமைச்சராக இருப்பார். ஆனா அந்த தீர்மானம் வாக்கெடுப்பில் தோற்று போனது. அவர் அதுக்கு குடியரசு இதழில் எனது தீர்மானம் எனது தோல்வி என்ற பெயரில் கட்டுரை எழுதினார். இப்போ இருக்குது குளத்தூர் மணி தொகுத்த அந்த குடியரசு தொகுப்புல எனது தோல்வின்னு எழுதியிருக்காரு. ஆனாலும் அவர் சொல்றாரு அப்பவே இந்த தீர்மானம் தோல்வியுற்றாலும் மணத்தட்டை சேதுரத்தினையர் அமைச்சராவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சுப்ராயன் என்கின்ற தமிழர் முதலமைச்சரானது அவர் சுயேட்சை தவறா நீதி கட்சியில் கிடையாது. நீதி கட்சியில் வெளியில வர்றாரு, சுயராஜ் கட்சியோட துணையோட ஆட்சி அமைக்கிறாரு டாக்டர் சுப்ராயன் தமிழர். அப்போ சைமன் குழு வருது. சைமன் குழு டாக்டர் சுப்ராயன் வரவேற்கிறாரு. அதை எதிர்க்கிற காங்கிரஸ் என்கிற சுயராஜ்ய பார்ட்டி காங்கிரஸ் பிரிந்து வந்த தேர்தலில் நிற்கும் அந்த குழு தன்னுடைய ஆதரவை பின்வாங்குது. அப்பதான் மணத்தட்டை சேதுரத்தை உள்ள வர்றாரு. அவரு இன்னத்தோட அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்காரு. கொண்டு வந்தது ஈவேரா. இது என்ன பிராமண எதிர்ப்பு? சரி, நீதி கட்சிக்கு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு தமிழர் தலைவராக இருந்தாரா? யாருமே கிடையாது. சரி இருக்கட்டும். முதலமைச்சர் பிரதம அமைச்சராக இருந்தவர் சுப்ராயல் ரெட்டியார், ரெண்டாவது பனகலரசர். அவருடைய உண்மையான பேர் ராமராயனிங்கர், பூணூல் போட்டு தான் இருப்பார். அதுக்கடுத்து பொப்ளி அரசர், அவருடைய உண்மை ரெங்காராவ், பூணூல் போட்டு தான் இருப்பார். இவரெல்லாம் பிராமண இருப்பார்களா? பிராமண எதிர்ப்பு அதிகாரத்தை கைப்பற்றது தான். பிராமணியத்தை எதிர்க்கிறதுல இவங்க நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வராரு பொலினி முனுசாமி நாயுடு, திருத்தணி பகுதியை சேர்ந்தவர், நாயுடு தெலுங்கர். அதுக்கடுத்து வராரு KV ரெட்டி நாயுடு. அதுக்கடுத்து தான் 26 1926 30 வரைக்கும் டாக்டர் சுப்ராயன் இருக்காரு. டாக்டர் சுப்ராயன் சுயேட்சை முதலமைச்சர், சுயேட்சை பிரதம அமைச்சர். கொஞ்சம் கூட வடுவல் தழுவலாம். அந்த காலகட்டத்தில் அந்த இடஒதுக்கீடு சட்டம் கூட அந்த காலகட்டம் தான். இவங்க தங்களது லேபிள் ஓட்டுவாங்க. ஐயா சொல்லுவார், நல்லா மணியரசன் ஐயா சிறப்பாக சொல்லுவார், லேபிள் ஒட்டிக்கிற வேலை இவங்களது. இப்படிதான் இவங்க பிராமண எதிர்ப்பு. இப்படிதான் பிராமண எதிர்ப்பு என்பது ஈவேராக்கு சுத்தமாகவே கிடையாது. அவருடைய எதிர்ப்பெல்லாம் பார்ப்பன எதிர்ப்பு. பார்ப்பனர்கள் தமிழர்கள் இவங்களை அழிச்சு வச்சிடுறது. சரி, 1957 சண்டே அப்சர்வர் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் வழக்கறிஞர், அவர் தென் சென்னையில் நிற்கிறாரு தேர்தலில். அப்போ அவர் எதிர்த்து நிற்கிறது காங்கிரஸில் இருந்த TT கிருஷ்ணமாச்சாரி, பிராமணர், காங்கிரஸ்காரர். காங்கிரஸை ஒழிப்பேன், காந்தியை ஒழிப்பேன் என்று திராவிடர் கழகத்தை ஆரம்பித்த ஈவேரா TT கிருஷ்ணமாச்சாரி ஏன் ஆதரிக்கணும்? எதற்காக சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியத்தை எதிர்க்கணும்? பணம் வாங்கினதா பதிவு இருக்கு. பணம் வாங்கினதா பதிவு இருக்கு. அவரையும் மீறி பார்ப்பனரை மீறி இவருக்கு வாக்களிக்க கூடாது. ரயில் என்ஜின் சின்னத்தில் அவர் தேர்தலில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் போடுறாங்க. இவராக செஞ்சார். அதே காலகட்டத்தில் நாமக்கல்ல சம்பத் நிற்கிறார், திமுக சார்பா நிற்கிறார். ஆனா அங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ணல. காங்கிரஸ் ஆதரவா சம்பத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா மொழிக்காரங்க, சொந்த அண்ணன் மகன். அப்பதான் குத்தூசி குருசாமி கேட்டாரு, தண்ணியை விட ரத்தம் கனமானது என்பது இதுதானோ அப்படின்னு கேட்டாரு. அப்பவே மனக்கசப்பு வந்துடுச்சு அவங்களுக்கு. ஓஹோ, இது மொழி சார்பா போறாரு, மொழி சார்ந்த இனம் சார்பா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இலக்கு என்னன்னா பிராமண எதிர்ப்பே கிடையாது. நீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1967 SDS எதிர்த்து ஆர் வெங்கட்ராமன் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரு. அது என்ன பிராமண எதிர்ப்பு இல்லையா? பிராமண ஆதரவு இல்லையா? சரி, 1962 67 நினைக்கிறேன். அப்போ அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற தொகுதியில் நிற்கும் போது மருத்துவர் சீனிவாசன் பிராமணர் 57, மருத்துவர் சீனிவாசன் பிராமணர் 57. சரி, ஐயா சொல்றது மருத்துவர் சீனிவாசன் பதிவில்லை, ஐயாவுக்கும் தெரியும். இவர் அங்கே போய் பிரச்சாரம் பண்றாரு. பிராமண எதிர்ப்பு எங்கே போச்சு? காங்கிரஸ் எதிர்ப்பு எங்கே போச்சு? மருத்துவர் சீனிவாசனுக்கு வாக்களியுங்கள். யாருக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொன்னாரு? வழக்கு வந்தா பரவாயில்ல, அண்ணாதுரைக்கு வாக்களிக்காதீர்கள் என்றாரு.
அதுக்கான பதிவு ஆதாரம் இல்லைன்றது உண்மைதான். மகன் அண்ணாதுரை என்ன அர்த்தம்? உன் என்ன என்ன? அதுவும் இவரோட இருந்தவர், அவருடைய பெரிய தலைவர், பெரிய தலகர்த்தர் அவர் தான். அவர் சொல்றாரு அவரை எதிர்க்கிறதுக்காக ஒரு பார்ப்பனரை ஆதரித்து, காங்கிரஸ் ஆதரித்து, எந்த காங்கிரஸ் ஒழிப்பேன் என்று திராவிடர் கழகம் கட்டணையும் அந்த காங்கிரஸ் ஆதரிச்சு பார்ப்பன ஆதரிச்சு. இதே போல நீங்க பாத்தீங்கன்னா கோசிமணியை எதிர்த்து கும்பகோணத்துல இவர் காசிராமன் ஆதரிக்கிறாரு. பிராமண சங்க தலைவர், காங்கிரஸ்காரர், பிராமண சங்க தலைவர். உன் யோகியத என்ன? உன் பிராமண எதிர்ப்பு உண்மையிலே நீ இறை மறுப்பாளனா? அந்த காலத்து ராமகோபாலன்களை ஆதரிச்சிருக்க இல்ல, தெளிவா இருக்காரு. இப்ப எப்படி நம்ம தமிழர்கள் RSS பகை என்று கருதுகிறோமோ, அதே போல அந்த RSS தலைவர்களை பகை என்று கருதுகிறோமோ, அதே போன்று ஈவேராவின் பின்னட்டிகளை திராவிடர் இயக்கத்தை அடித்து நொறுக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. கொஞ்சம் எதிரி, கொஞ்சம் நாங்கள் திட்டமிட்டே செய்யணும். திட்டமிட்டு செய்யணும்னா அடுத்த தலைமுறை நம்ம கண்ணுக்கே தவற மாட்டோம். அழிஞ்சது ஈழம், அடுத்து அழி போறது நாம. பேர் அழிச்சிட்டாங்க, மொழி அழிச்சிட்டாங்க, இனத்தை அழிச்சிட்டாங்க, மண்ணுக்கு வேற பேர் வைக்கலாம். ஏன்டா ஒரு தனி மனிதன் பேர் வைக்க? சரி, பெரியார் என்ற பட்டத்தை நீலாம்பிகை அம்மையார் கையில் வாங்கினேன். பின்னாடி கொடுத்தவங்க யாரு? ராமாமிர்த அம்மையார் என்ற தெலுங்கர். அதே போல தெலுங்கு பெண்கள் தான். அதை திரும்பி நம்ம பெண்கள் மாநாட்டு கூட திருப்பி பார்க்கணும். யாருக்கு யார் பெரியார்? சரி, தந்தைன்னு யார் உனக்கு பேர் பட்டம் கொடுத்தது? யாருக்கு யார் தந்தை? ஏன்பா ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் யாருக்குமே இந்த அடைமொழி இல்லை. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், என்னங்கடா இது? ஆந்திராவில் அப்படி இல்லையே. பொட்டி ஸ்ரீராமுலுக்கே அப்படி இல்லையே. ஆந்திராவை மீட்டு கொடுத்த பொட்டி ஸ்ரீராமுலு நான் மதிக்கிறேன். பொட்டி ஸ்ரீராம் பண்ண தப்பு என்னன்னா, திருப்பதியே தென்னையை கேட்டதான் தப்பே தவிர தனிநாடு கேட்ட அவர் ஆந்திர பகுதியை கேட்ட தவறே கிடையாது. அவருடைய மொழி உணர்வு, இன உணர்வு. இந்த மொழி உணர்வு, இன உணர்வை தமிழ்நாட்டில் காயடித்தது, இல்லாமல் செய்தது ஈவேராதான். தமிழர்கள் இனி ஈவேரா என்றே குறிப்பிட வேண்டும். அடைமொழியை கொடுக்கவே கூடாது. அது ஒரு போலி பிம்பம், பொய், புரட்டு. இறை நம்பிக்கை என்பது அவரவர் குலம் சார்ந்த விஷயம். இருந்தால் வைத்துக் கொள்ளட்டும். இறையாண்மை உள்ள ஒரு அரசுக்கு இறை நம்பிக்கை தேவை. இறை இல்லாத சமூகம் அழிந்து போகும், கட்டுப்பாடற்று போகும். இறை நம்பிக்கை அழிச்சதுதான் ஈவேராவின் பெரிய குற்றம். இறை நம்பிக்கையில் தான் மொழி இருக்கிறது, இறை நம்பிக்கையில் தான் இனம் இருக்கிறது. உலக சமூகம் எங்கன்னா பாருங்க, இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கா? சமயம் இல்லாம இருக்கா? அந்த சமயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, சமயத்தில் சமூக பாகுபாடு இருக்கக்கூடாது. இது நீங்க பாருங்க. அதை விட்டு நீ சமயத்தை ஒழிச்சிட்டியா? எத்தனை கோயில்கள் எவ்வளவு சிறப்பா இருக்கு? எம்மக்கள் தானே. அந்த இருக்கிற வேறுபாடுகள் கலையிறது சரி. இன்னும் ஆரியனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீ கோயிலுக்கு போவான்னா அவன் கருவறைக்குள்ள வராதன்னா, இது நான் கட்டின கோயில், நான் ஏன் போகக்கூடாது? நான் ஏன் வணங்கக்கூடாது? அதுதான் சீமானா செஞ்சுட்டு இருக்காரு. தைப்பூசம் சிறப்பு. நாங்கள்லாம் எப்போ பேசணும். 2009 மே 18 பிறகு நான் ஈவேராவை நேருக்கு அவரே அவர் பிம்பத்தையே உடைக்க ஆரம்பித்தேன். எல்லாம் சொன்னாங்க, கருணாநிதியை எதிர்த்து பேசு, வீரமணி. எனக்கு அவங்கெல்லாம் கணக்கே இல்லை. எனக்கு தேவை ஈவேரா பிம்பம் உடைபடும். நிறைய தமிழ் தேசிய அமைக்கெல்லாம் போனேன். ஆனால் போகும்போது நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அதை மட்டும் விட்டுடுங்க. குறிப்பாக நெடுமாண்ணையே சொன்னார். நம்முடைய ஈவேரா நூலே எழுதினார். இன்னைக்கும் சொல்றாரு, இப்பவும் சொல்றாரு. ஐயா சீமான் பேசும்போது நான் முதல்ல கேட்டேன், இப்ப அவர் தலைவரா இல்ல, இப்ப இருக்கிற தலைவரை கேட்டேன். இல்லைங்க, அது ஆதரவுக்கு வேணாம், எதிர்க்கு வேணாம் நண்பர் சொன்னாரு. சரி, அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல. அடுத்த கொஞ்ச நாள் ஒரு அறிக்கை வருது. என்ன இது? யாருக்கு துணை போற? எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு செலவு பண்ணி அவர் கூப்பிட்டு திருத்தணி பகுதியில், தஞ்சை பகுதியில் எவ்வளவு நிகழ்ச்சி, எவ்வளவு செலவு, எவ்வளவு உழைப்பு, மொத்தம் ஏமாற்றம். ஈவேரா பிம்பத்தை உடைக்காமல் இங்கே தமிழ் தேசியம் இல்லை. திராவிடத்தை உடைத்தெறியாமல் தமிழ் தேசியம் இல்லை. தமிழ் தேசியம் இறையாண்மையா இறையாண்மை இல்லையான்றது பிறகு. இன்று தமிழர்களின் ஆட்சி, இன்று திராவிட ஒழிப்பு, இன்று ஈவேரா பிம்பத்தை சுக்குநூறாக்குவது. சுக்குநூறாக்காமல் நமக்கு பழிக்கு பழி தீர்க்க முடியாது. ஈழத்திற்கான பலி ஈவேரா பிம்பத்தை உடைத்தெறிவது, திராவிடத்தை காலி செய்வது. இதை கொஞ்சம் நான் ஏத்துக்கிறேன். இனி தமிழரை திராவிடர் என்றால் வீறு கொண்டு எழணும். யாரா திராவிடன்? எவனோ ஆரியம் சொல்லிட்டானா, அது எங்க இருக்குன்னு தெரியல, சூத்திரன்னு. அவன் ஒரு தடவை சொன்னா 10 முறை என்ன பண்ணிக்கிறான். அவன் சொல்றான், நீ திராவிடன் சொல்லுவியா? யாரா திராவிட? திராவிடம் எந்த மொழி? எங்க இருந்து எடுத்த?
எந்த மொழியில் எடுத்த, எந்த இலக்கியம் எடுத்த? என்ன ஏன் திராவிடன் சொன்னேன்? என் இனத்தை ஏன் மாத்தினேன்? என் மொழி ஏன் சூறையாடினேன்? என் மண்ணை என் பேர் மாத்தினேன்? திராவிட நாடு எனக்கு எதுக்கு? என் மொழி நாடு தானே இருக்கணும். என்ன உங்க நினைப்பு? ஒட்டு மொத்தமா பெருந்திரள் நிதி சொல்றீங்களே, பெருந்தல் நிதியை ஆரம்பிச்சது ஈவேரா தான். கொள்ளையா அடிச்சுட்டு போயிட்டாரு. இதான் அப்பங்கூட சொத்த மொத்தமே ஈவேரா ட்ரஸ்ட்ல இருக்கிறது இல்லையே. நம்ம பணம் தான், நம்ம பணம், தமிழர் பணம். இந்த கர்நாடகத்தில், ஆந்திராவில், கேரளாவில் போய் வசூல் பண்ணின்னு வந்தாரா இவர? நம்ம வீட்டு பணம் தானே அது. தமிழ் மனத்தையே வாங்கிக்குவேன், தமிழனை இழிவுபடுத்துவேன், தமிழ் மொண்டாடி தாலி அறுப்ப, தமிழனை கோயிலுக்கு போவாதுன்னு சொல்லுவேன். அவன் திராவிடன் சொன்ன. திராவிடன் என்ன பொருள்? இதே தான். ஏன்டா என்ன இப்படி சொல்ற? ஏன் திட்டமிட்டு இன்னைக்கும் சூறையாடிக்கிட்டு இருக்கு திராவிடம்? இன்னைக்காவது நாம வீழ்ச்சிகள்னா நாம இனம் வீழும், வீழக்கூடாது. நம்முடைய இலக்கு உடை தெரிய வேண்டியது ஈவேரா. ஈவேராவை தவிர்த்து நமக்கு பகை என்று தமிழ்நாட்டில் இல்லை. ஈவேராவை உடைத்தால் திராவிடம் உடையும். சும்மா இந்த ஸ்டாலின் அவங்க இவங்கன்றதால சும்மா அது தற்காலிக அரசியல் பாங்கு. நாம சித்தாந்தத்தை உருவாக்க வேண்டுமானால் பொய்யான போலியான ஈவேரா என்கின்ற பிம்பத்தை உடைத்தெறிந்து திராவிடம் என்ற பிம்பத்தை உடைத்தெறிய வேண்டும். அதற்கான வேலையை நாம் செய்ய வேண்டும். தலைவர்கள் செய்ய வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டும், நானும் செய்வேன். கட்டாயம். ஐயா, தமிழ்நாடு தமிழருக்கேன்ற புத்தகத்தையே எழுதியிருக்கீங்க. அந்த முழக்கத்தையே முத உருவாக்குனவர் ஈவேரா தான் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரே நீங்க ஆனா எதிர்க்கிறீங்க. ஏன்? நீதி கட்சியும் சரி, அதே மாதிரி திராவிடர் இயக்கம் சரி, திராவிடர் கழகம் குறிப்பாக மிகப்பெரிய ஆளுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம். அந்த தஞ்சை மாவட்டத்தில் உரத்தநாடு திராவிட கழகத்தினுடைய கோட்டை. அந்த உரத்தநாட்டை சார்ந்தவனா. அதனால் அவர்களுடைய அது மட்டுமல்லாது என்னுடைய உறவினர்கள், குறிப்பாக சொல்லணும்னா குடந்தை ராமசாமி போட்டவங்களாம் திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர், தலைவருக்கு அடுத்த இருந்தவங்க, அப்படி பல பேர் இருந்தவங்க. அதனால் அந்த தாக்கத்தில் இருந்து நாமும் விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது. அதனுடைய அந்த தாக்கங்களுக்கு பல்வேறு காரணங்கள். அறிவுபூர்வமான சிந்தனையை எப்பொழுதும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய காரணத்தினால பகுத்தறிவு என்று சொல்லும்போது அதில் இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு இசைவு, அந்த நம்பிக்கை, அது அதை நோக்கிய ஒரு பயணத்தை எல்லார்ட்டையும் தரும். அந்த வகையில் விதிவிலக்காக நம்ம இருந்தது. ஆனால் ஒரு பெரும்பான்மையாக அதோடு நம்ம இணைந்து போனதில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நூல் எழுத வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் திரு அருணாச்சலம் சொன்னாங்க. காமராஜரினுடைய அந்த ஆட்சியை பற்றிய ஒரு நூலை நீங்கள் எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக நான் என்ன பண்ணேன், தீவிரமான ஒரு படிப்பு நிலையில் ஈடுபட்டு பல்வேறு நூலகங்களுக்கு சென்று அந்த அவருடைய ஆட்சியை பற்றிய ஒரு அந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு ஆய்வு மேற்கொண்ட போது தான் தட்சிண பிரதேசம் என்பதை பற்றி நான் ஒரு பார்வை பார்த்தேன். தட்சிண பிரதேசம் என்ற ஒன்று இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட காலத்தில் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து. அந்த தட்சிண பிரதேச அந்த கருத்தை நேரு தான் முன்வைத்தார். மொழிவாரி மாநிலம் கிடைய வேண்டாம், அதற்கு பதிலாக நம்ம பல மாநிலங்களை ஒன்றிணைத்து, அந்த மொழிவாரி மாநிலங்களை ஒன்றிணைத்து ஒரு பெரிய மாநிலங்களாக தட்சிண பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அங்கே கிழக்கு பகுதியில் இணைச்சி இப்படி 3-4 மாநிலத்தோடு இந்தியாவை நிறுத்தி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தட்சிண பிரதேசம் என்ற ஒரு முன்வைத்தார். அந்த தட்சிண பிரதேசத்தை முன்வைத்த போது தமிழ்நாடு, அப்பொழுது இருந்த சென்னை மாகாணம், கேரளா, கர்நாடகா பகுதிகள் வரும், தெலுங்கானா வராது. ஒரு வேளை அந்த பகுதிகளெல்லாம் எதிர்ப்பு வர்றது, தமிழகத்தில் இருந்து மட்டும்தான் அது எதிர்ப்பு வந்தது. அது குறிப்பாக திரு ஈவேரா அவர்கள் தான் இந்த தட்சிண பிரதேசத்தினுடைய அந்த உருவாக்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு நிலையை அவர் உருவாக்கினார். அதை பின்னால் திரு காமராஜர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட அதை எதிர்த்து அவர் குரல் எழுப்பினார். அது இல்லை என்று ஆகிவிட்டது. மொழிவாரி மாநிலம் ஏற்பட்டது. அப்போ தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள், அரசியல் கட்சிகள்லாம் தட்சிண பிரதேச நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்தன. நான் உண்மையிலேயே சிந்தித்து பார்த்தேன். அது 2000 ஆண்டு காலமாக தமிழர்கள் எதை எண்ணி இருந்தார்களோ அது கிடைத்திருக்க வேண்டிய ஒன்றை ஏன் தமிழர்கள் எதிர்த்தார்கள்?
வடவேங்கட முதல் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுலகம். ஒருவேளை தட்சிண பிரதேசம் என்ற ஒன்று ஏற்பட்டிருந்தால் வடவேங்கட முதல் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுலகம் அத்தனை அதை வந்திருக்கும். யாரும் மறுக்க முடியாது. ஏன் தமிழர்கள் இன்றைக்கு வேணுமா கேரளாவில் மலையாளிகள் சொல்லலாம், வரலாற்று ரீதியாக அவர்களும் தமிழர்கள் தான். 800 ஆண்டுகளுக்காக தான் மலையாளம் பிரிந்து இருக்கிறது. அப்படி வடவேங்கட முதல் தென்குமரி ஆயிடு என்று சொன்னது கேரளாவையும் இணைத்து தான் சொன்னாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தமிழர்களுக்கு 2000 ஆண்டுகளாக நம்ம எதை நினைத்திருந்தோமோ அது அடைய வேண்டிய ஒரு வாய்ப்பை இருந்ததை ஏன் தமிழர்கள் எதிர்த்தார்கள்? அப்பொழுது அதை பற்றிய படிப்பு, இந்த காமராஜனுடைய ஆட்சியை பற்றிய நூல் எழுதி கொண்டிருக்கும் போது அதை பற்றிய ஒரு தேடுதலையும் தொடங்கினேன். அப்பொழுது எனக்கு தெரிந்தது, ஒருவேளை தட்சிண பிரதேசம் என்ற ஒரு பகுதி ஏற்பட்டிருந்தால், மாநிலம் ஏற்பட்டிருந்தால், அந்த மாநிலத்தில் தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கும். நம்ம இப்போ எந்தெந்த பகுதியெல்லாம் சொல்கிறோமே தமிழர்கள் விடுபட்ட தொகுதி தான், திருப்பதி, தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை, சித்தூர், இப்படி அத்துணை பகுதிகளும் தமிழகத்திற்கு உள்ளே வந்திருக்கும். இந்த தட்சிண பிரதேசத்தில் உள்ளே வந்திருக்கும். தமிழகத்தினுடைய இன்னொரு மொழியாக இருக்கக்கூடிய மலையாளமும் அதில் கடந்திருக்கும். தமிழர்கள் உண்மையான தமிழர்களுடைய மூவேந்தருடைய பகுதிகளை ஒருங்கிணைந்த ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்படி ஏற்பட்டிருந்தால் அது தமிழர்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கும். தெலுங்கர்களுக்கு இருக்காது, கன்னடர்களுக்கு இருக்காது. எனவே திரு ஈவேரா இதை திட்டமிட்டு யோசித்து தமிழர்கள் அதிகாரத்திற்கு வந்துடக்கூடாத ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தட்சிண பிரதேசத்தை எதிர்ப்பதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தினாரோ என்ற எண்ணத்தில் அந்த எண்ண ஓட்டத்தில் படிக்கும்போது ஏன் தமிழர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள்? கிட்டத்தட்ட கல் தோன்றா முன் தோன்றாதுக்கு மூத்த குடி இந்த சிந்தனை ஏன் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு தேடுதலை நம்ம பயணத்தை போய் செய்யும்போது தான் நான் நீதி கட்சி, அதற்கு பிறகு திராவிடர் கழகம் இதை பற்றிய தேடுதல் எல்லாம் படிக்கும்போது தான் இதற்கான ஒரு துவக்கமாக இருக்கும் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற நூலில் அது முடிவடைந்தது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தமிழ்நாடு தமிழருக்கே என்பது 1938 செப்டம்பர் 11 தான் முதலாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் எழுப்பப்பட்டது அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி என்று பெரியார் சுய மரியாதை சமதர்மம் என்ற நூலில் ராஜதுரை கீதா எழுதுகிறவர்கள் அந்த நூலில் சொல்லப்பட்டது. அந்த கருத்து நான் உடம்புள்ள அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த வரலாற்று முக்கியத்துவம் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கருத்தை முதலாக வைத்தவர் திரு ஈவேரா. அவரோடு அந்த கூட்டத்தில் இணைந்து திரு மரமலை அடிகளும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் வைத்தார்கள். அதனை தொடர்ந்து தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற ஒரு நிலைப்பாடு உருவாகியது என்று சொன்னார்கள். நான் இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தேன், இது அவர் அடிப்படையாக அதனால் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கருத்தை முன்வைத்தவர் ஈவேரா என்ற ஒரு பிம்பம். இந்த பிம்பம் சரியா? தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கருத்தை முன்வைத்தவர்கள் யார், முதலிலே வைத்தவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு தேடுதலை நம்ம செய்து பார்த்தோம் என்றால், அன்றைய தினம் 1938 செப்டம்பர் 11 அன்று நடைபெற்ற, அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் திருச்சியிலிருந்து துவங்கி இந்த தொண்டர்படை சென்னை திருவல்லிக்கேணியில் அடைந்து கடற்கரையில் 1.5 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் பேசும்போது மரமலை நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் இருக்குது, மரமலை அடிகள் கடந்து கொண்டு அவர் மரமலை அடிகளும் சோமசுந்தர பாரதியாரும் தான் தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்று அவர்கள் முதல் குரலை வைத்தார்கள். முதல் குரல் அல்ல, குரலை வைக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திரு ஈவேரா கூறியது என்னவென்றால், தென்னிந்திய தேசியம் ஒன்றை உருவாக்க வேண்டும். இந்திய தேசியத்திலிருந்து தென்னிந்திய தேசியம் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். இதை பல பேருக்கு எல்லாரும் குடியரசே படிக்கிறாங்க. அந்த குடியரசு அடிப்படையே தமிழ்நாட்டுடைய வரலாறுகள் பின்னப்படக்கூடிய காரணத்தினால இந்த தவறு ஏற்படுகிறது. ஆனால் அன்றைக்கு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய தினமணி, அன்றைக்கு இருக்க நாளிதழ்கள், சுதேசமித்திரன் போன்ற அந்த நாளிதழ்கள் வந்தவை திரு ஈவேரா பேசியதாக கூறியது என்னவென்றால், தென்னிந்தியாவானது பர்மாவை போல் வட இந்தியாவிலிருந்து பிரிந்து தனி ராஜாங்கமாக வேண்டும். காந்தி, நேரு, போஸ், பஜாஜ்
போன்ற வட இந்திய தலைவர்கள் இங்கிலீஷ்காரர்களைப் போல் இந்தியாவுக்கு அந்நியர்களே. தென்னிந்திய அரசியல் பொருளாதார விவகாரங்களில் அந்த அந்நியர்களுக்கு எவ்வித சம்பந்தத்தையும் அனுமதிக்கக்கூடாது. வட இந்தியர் தென்னிந்தியரை சுரண்டுவது நிற்க வேண்டும். நமது தேசியம் தென்னிந்திய தேசியமாக இருக்க வேண்டும், அகில இந்திய தேசியம் வேண்டாம் என்று சொன்னார். அவர் ஒரு காலத்திலும் அன்றைக்கு கூட அவர் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பிறகு 19/9/1932 வெளிவந்த குடியரசில் ஒரு தலையங்கம் வெளியிடுகிறார்கள். தலையங்கத்தை தமிழ்நாடு தமிழருக்கே என்று அந்த தலையங்கம் இருக்குது. அந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தலையங்கத்தில் எழுதும்போது தமிழகத்தை சார்ந்த ஆன்மீகவாதி மரமலை அடிகள், அதே போல தேசியவாதி நாவலர் சோமசுந்தர பாரதியார், பகுத்தறிவாதி ஈவேரா மூவரும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று அன்றைக்கு முழங்கியதாக அவர் எழுதினார். அவர் அன்று கூறவில்லை, அதற்கு முன்பு கூறவில்லை என்பது உறுதியாக தெரிகிறது. ஏன்னா அந்த நூலை அவரை உயர்த்தி பெரியாரை ஈவேராவை பற்றி வந்திருக்கக்கூடிய பல்வேறு நூல்களில் அவரை மிகப்பெரிய ஆய்வு நோக்கத்தோடு செய்து உயர்த்தி பிடித்த ஒரு நூல் சொன்னீங்கன்னா அந்த பெரியார் சுயமரியாதை சமதர்ம நூல் தான். அந்த நூலில் சொல்கிறாங்க, முதலாக 1938 டிசம்பர் 11 தான் வெளியிடப்பட்டது சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு அவர் வெளியிடவில்லை என்பது சான்றுகள் இருக்கிறது. சரி, ஒருவேளை குடியரசில் சொல்லியிருக்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்கலாமோ, தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை சொல்லியிருக்கலாமோ என்பதை எண்ணி பார்த்தால், இதற்கு முன்பு ஒரு 4 மாதத்திற்கு முன்பு ஈரோட்டில் அவருடைய தம்பி ஈவி கிருஷ்ணசாமி அவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டி திராவிடர் கழகம் என்ற ஒன்றை ஏற்படுத்துகிறார்கள். 1938 இந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாக அவர்கள் திராவிடர் கழகம் என்ற ஒன்றை, சங்கம் என்று ஒன்றை ஏற்படுத்துகிறார்கள். இது முதல் ஒரு முரண்பாடு. திரு ஈவே கிருஷ்ணசாமியை பொறுத்தவரை அவருடைய தம்பி அவர் நேரடியாக திரு ஈவேரா கூறுவதை தவிர வேறு எதையும் செய்ய போவதில்லை, அவர் கிடையாது. ஏன்னா அவருக்கு பெரிய அரசியல் ரீதியான ஒரு பார்வையோ சித்தாந்தமோ கொள்கையோ நிலைப்போட கிடையாது. அவர் சொல்றதுதான் செய்து இருக்கார். எனவே இவருடைய தூண்டுதலின் பேரில் திராவிட சங்கம் என்பதை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு 1938 மிகப்பெரிய அளவில் படுதோல்வி அடைந்த நீதி கட்சியை நடத்துவதற்கு யாரும் இல்லாத காரணத்தினால அவர்கள் இனத்திலே இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத ஈவேராவை அவர் சிறையில் இருந்த போதே அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு திரு ஈவேரா அங்கே நடைபெற்ற நீதி கட்சியினுடைய முதல் கூட்டத்தில் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் பேசும்போதாவது தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை உறுதிப்படுத்தி இருந்தால் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர் அந்த கூட்டத்தில் கூட அவர் ஏடி பன்னீர்செல்வம் தான் அவருடைய உரையினால் அவர் சிறையில் இருக்கார். வெளியே வந்த பிறகு அதை படிக்கிறாங்க. அதாவது அவர் எழுதி வைத்த உரையை படிக்கிறார்கள். அப்போ படிக்கக்கூடிய உரையில் இவர் எடுத்து வைத்த கடனான தமிழ்நாடு தமிழருக்கு என்பது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆந்திர தேசியவாதிகள் சென்னை மாகாணத்தை விட்டு பிரிந்து தனி மாகாணம் ஒன்றை ஏற்படுத்தி அந்த நிர்வாகத்தை தாங்களே மேற்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர். அவ்வாறே ஒரிசாவும் சிந்துவும் தனித்தனி மாகாணமாய்விட்டன. பர்மாக்காரன் இந்தியாவிலிருந்து பிரிந்து பர்மா பர்மியரிக்கே என்று தீவிர கிளர்ச்சி செய்து வெற்றி பெற்றது நாம் அறிந்தது. இலங்கைக்காரர்களும் இப்படியே அதேபோல் ஆரியர்களிடமிருந்து மங்கோலியர்களிடமிருந்தும் திராவிடர்கள் பிரிந்து போக வேண்டும் என்று நினைப்பது தேசியத்திற்கு விரோதமாகும். இது அவர் சிறையில் இருந்தபோது எழுதியது. ஒருவேளை சிறையில் இருந்தபோது எப்ப, அதாவது 1/1/1939 குடியரசு இதெல்லாம் வந்திருக்கிறது. தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னது 9/11/1938. நீங்க பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான். இந்த 3 மாத இடைவெளியில் இந்த பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டிய காரணம் கிடையாது. அவருக்கு உள்ள கிடைக்கையிலே தமிழ்நாடு தமிழருக்கு என்பது சொல்வதற்கு இல்லாதனால தான் ஆந்திர மாகாணத்தினுடைய பிரிவினை ஆதரிக்கிறாரு. ஆந்திர மாகாணத்தின் பிரிவினை ஆதரிக்கக்கூடியவர் இங்க தமிழ் மாகாணத்தின் பிரிவினையை அவர் ஆதரிக்கவில்லை. மாறாக தென்னிந்தியாவை இணைத்து திராவிட ஒரு முன்னிலைப்படுத்தி அவர் சொல்றார். அதேதான் அவர் விடுதலையாக இருக்கிறார். 5 மாதம் கழித்து மே 1939 அவர் விடுதலையாகிறார். விடுதலையான போது கூட அவர் வெளியே வந்த பிறகு சொன்ன முதல் செய்தி என்னவென்றால், அவர் அன்றைக்கு இருந்த ஆந்திர மாகாணத்தினுடைய
அந்த தேவைகளை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே கூட்டத்திலும் திராவிடமாக இயக்கமாக திராவிட பகுதியாக தென்னிந்தியாவை பிரிக்க வேண்டும் என்றுதான் வெளியே வந்த பிறகும் அவர் அந்த கருத்தை வைத்தார். அதற்கு பிறகு ஈரோட்டில் ஒரு கூட்டம் நடத்துறாங்க, சுயமரியாதை அந்த கூட்டம் நடத்துறாங்க, நீதி கட்சியினுடைய சார்ந்த அந்த கூட்டம். அந்த கூட்டத்திலையும் அதே கருத்தை அமைக்கிறார். சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1940 வாக்குகள் சொன்னார். நான் தமிழ்நாடு என்றும் சொல்வது திராவிடத்தை தான் சொல்கிறேனே தவிர தமிழருக்கே என்பது திராவிடருக்கே என்று சொல்லுவதை தவிர நான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற பொருளில் எந்த காலத்திலும் நான் கூறியது இல்லை என்பதை அவர் உறுதிப்பட அவர் சொல்லியிருக்கார், பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு இணைத்து பார்க்கும்போது அவருடைய செயல்பாடுகள் என்பது இப்போ இங்கே இருப்பவர்கள் குறிப்பிட்டது போல அவருடைய செயல்பாடுகள் என்பது ஒரு தமிழ் மாகாணத்தை, தமிழ் தேசியத்தை அல்லது தமிழர்களுக்கான தனி உரிமைக்கான அந்த நிலைப்பாடுகளில் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது முற்றிலுமாக ஏன்னா ஆந்திராவுக்கு போக வேண்டிய அந்த சித்தூர் பகுதிகளை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்ற போது அவர் என்ன சொல்றாரு, இது 1926 முடிந்து போய்விட்டது. இது திருப்பதி திருத்தணி அந்த வட எல்லை போராட்டம் என்பது 1926 முடிந்து போன ஒன்று. 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இந்த 30 ஆண்டுகள் இவர்கள் எங்கே இருந்தார்கள்? இந்த தமிழ்நாட்டுக்கு தான் எவ்வளோ வட எல்லை போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் கூலிக்காரர்கள் என்று கேவலமான முறையில் அவர்களை எல்லாம் இது பண்ணி கொச்சப்படுத்தினார். அதே நேரத்தில் ஆந்திராவுக்கு செல்ல வேண்டிய அந்த பகுதிகளை அவர் நிலைப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். அதை தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் தேவிக்குளம் பீர்வேடு பகுதியும் அவர் ஏற்படுத்தார். அப்போ இந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை யார் முதலில் வைத்தது? ஒரு மிகப்பெரிய கேள்வி. தமிழர்களே பார்த்தீங்கன்னா பாதி பேர் உறுதியாக ஈவேரா தான் முதல்ல வெளியிட்டாங்க. சீரணி அரங்கத்தில் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 1938 அவர் தாங்க வெளியிட்டார், அவர் தான் சொன்னாருங்க, அவர் தொடர்ந்து இருந்தாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தி எதிர்ப்பினுடைய அந்த இதை பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க கூறியது போல மொழிவாரி மாநிலங்கள் அந்த எண்ணத்தை விதைத்தது. எல்லாரும் சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சி தான் எண்ணத்தை விதைத்துன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஆந்திரர்கள் கர்நாடகர்கள் அதற்கு முன்பாகவே காந்தியுடைய நிர்மாண திட்டம், காந்தி எல்லாரையும் இணைப்பதற்கான ஒரு வகையாக மொழிவாரி அந்த மாநிலங்களை ஏற்படுத்துவது, அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய கிளையை ஏற்படுத்துவதுங்கிற ஒரு திட்டத்தை அவர் செய்திருந்தாலும் கூட 1908 ஆந்திரர்கள் தெலுங்கு நாடு தெலுங்கர்களுக்கு என்று ஆரம்பித்து விட்டார்கள். குண்டூரில் நடைபெற்ற தெலுங்கு இளைஞர் சங்கத்தில் 1908 ஆரம்பித்து விட்டார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விசால ஆந்திர மாநாடுகள் தொடர்ந்து நடக்கும். அதில் தான் பனகல் ராஜா, பட்டாபி சீதாராம் எல்லாம் கலந்து கொண்டு இருந்தார்கள். எனவே அதெல்லாம் ஒரு இருந்தால் கூட காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக மொழிவாரி மாநிலம் அமைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்று 1918 ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு 1926 சர் சங்கரன் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மலையாளி தான். அவர் அன்றைக்கு இருந்த டெல்லி பிரிட்டிஷனுடைய டெல்லி மேலவையில் ஒரு உறுப்பினர் இருந்தார். அவர் ஒரு கோரிக்கை வைத்தார். 1926 கோரிக்கை வைத்தார். சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய 10 அந்த மாவட்டங்களை, தமிழ் பேசக்கூடிய அந்த 10 மாவட்டங்களை பிரித்து டொமினியன் அந்தஸ்து உள்ள, முப்படைகளும் உள்ள, எல்லா விதமான அதிகாரங்களும் உள்ள ஒரு தனி ஒரு நாட்டை, அதான் டொமினியன் அந்தஸ்து உள்ள ஒரு நாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். அன்றைக்கு அவர் முன்வைத்த போது, எனவே அது ஒரு தமிழ்நாடு தமிழருக்கே என்ற ஒரு அடிப்படை தான் நம்ம பார்க்கணும். இல்லை அப்படி அவர் வைத்தபோது அதை எதிர்த்தது யாருன்னு கேட்டால் பின்னால் அந்த சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக நீதி கட்சியின் சார்பான புப்புலி ராஜா தான் அதை முதல்ல எதிர்த்தார், கடுமையாக எதிர்த்தார். அதற்கு பிறகு அது மத்திய மேலவையில் வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாடை ஏற்பட்டார்கள். அப்படி தமிழ்நாட்டில் ஒருவேளை அதற்கு ஆதரவு இருந்தால் அன்றைக்கே தமிழ்நாடு என்பது பிரிந்து போயிருக்கோம். இப்படி பர்மா பிரிஞ்சிச்சு சொல்கிறாரோ ஈவேரா சொல்கிறாரோ, அதே போல் தமிழ்நாடு என்பது தனி நாடாக அன்றைக்கு ஆகியிருக்கும். அப்படி அந்த ஒரு மனநிலையே இல்லை என்று டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயர்கள் கருதக்கூடிய அளவுக்கு இருந்தது என்ன? நீதி கட்சி தமிழர் அல்லாதவர்கள் சென்னை மாகாணத்தில் நடத்திய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு அதுதான் அப்போ தமிழர்கள் அமைதியாக இருந்தாங்க கிடையாது. தமிழர்களும் தங்களுடைய போராட்டத்தை, ஏனென்றால் 1918 எப்பயே காந்தி நிர்மாண திட்டம் என்ற பெயரில் இந்திய திணிப்பம் என்று சொன்னாரே, அன்றைக்கே இந்தியை எதிர்க்க ஆரம்பித்தவர்கள் தமிழர்கள். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது.
இந்திய கட்டாய பாடமாக்குவோம் என்று சொன்னது 1937 காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி விட்ட போது. ஆனால் அதற்கு முன்பாக இந்த இந்தி போராட்டம் என்பதை தமிழகத்தில் நடந்த சைவ சித்தாந்த மாநாடுகள், தமிழர்கள் நடத்திய எல்லா விதமான சென்னை மாகாண தமிழ் மாநாடுகள் எல்லாவற்றிலும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த கருத்து இந்தியை எதிர்த்தது மட்டுமல்ல, தமிழ் பகுதிகளை தனியாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னார். ரொம்ப வெளிப்படையா இதை முதல்ல அறிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் 1937 காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆட்சிப்பீடம் ஏறவில்லை. அப்படி ஆட்சிப்பீடம் ஏறாத நிலையில் அவர்கள் ஒரு சில இது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநருக்கான அந்த அதிகாரத்தில் அந்த எப்படி அதை அவர் பயன்படுத்துகிற சிக்கல்னால பதவியேற்கவில்லை. சமரசம் செய்து கொண்டு பதவியேற்கக்கூடிய அந்த காலகட்டம் வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக அன்றைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாஜி அறிவிப்பு சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு முதல் இந்தியை திணிப்போம். அப்பொழுது அன்றைக்கு 12/11/1937 சிதம்பரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலாக நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர் வைத்த கருத்து தமிழ்நாடு தமிழர்களுக்கு தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் உறுதி செய்தார். அதற்கு பிறகு அதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சு. இந்திய எதிர்ப்பு கூட்டத்தோடு இணைந்து இந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கூட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் நடைபெற்றது தான் கரூரில் கூட்டம். அது தொடர்ந்து இந்த எந்த கூட்டத்திலையும் ஈவேரா கிடையாது. ஈவேரா சொல்லவில்லை என்று சொல்றேன். அப்போ ஈவேரா அரசியல் இல்லாமல் இருந்தாரா, ஏதாவது பணிகளில் இல்லாமல் இருந்தார் பார்த்தா இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஈவேராவினுடைய நோக்கம் காங்கிரஸ் எதிர்ப்பது தான். அப்போ அதுக்கு பின்னால் அவர் காங்கிரஸ் முழுமையாக ஆதரிச்சார் விஷயம். ஆனால் காங்கிரஸை எதிர்ப்பதான் நோக்கம். எனவே அவர் யாரோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் என்றால் அப்பொழுது காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு எல்லா சட்டமன்றங்களிலும் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி வந்தே மாதரம் பாடலை பாடுவது என்பது எங்களுடைய மதத்திற்கு எதிர்ப்பானது என்று முஸ்லீம் லீக் இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டவர். ஏன்னா காங்கிரஸை எதிர்ப்பதற்காக நடைபெறக்கூடிய போராட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழ்நாட்டில் நடைபெற்ற முஸ்லீம் நடத்திய பல்வேறு அந்த வந்தே மாதரம் பாடலை எதிர்ப்பு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு வந்தாரே தவிர இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நீங்கள் ஈவேரா இப்போ முதல்ல பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 37 டிசம்பரில் திருச்சியில் நடைபெற்ற 3வது சென்னை மாகாண மாநாட்டில் தான் முதல் முறையாக அவர் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அப்போ காங்கிரஸ் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. வந்தே மாதரம் பாடலை நாங்கள் பாடலை, 2 வரியை மட்டும் தான் பாடுவோம், அதுக்கு மேலே பாடலை என்று சொன்னாங்க. எனவே 37 டிசம்பரில் தான் முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டார். ஆனால் அதற்கு முன்பாக நான் சொன்னது போல நாவலர் சோமசுந்தர பாரதியார் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தார். 14/10/1937 நான் சொன்ன சிதம்பரத்தில் நடந்த அந்த கூட்டம், அதில் தமிழர்களுக்கென்று தனி மாகாணத்தை கேட்டு தீர்மானங்களை நிறைவேற்ற வலியுறுத்தினார். அதற்கு பிறகு 12/10/1937 திருநெல்வேலி தமிழ் பாதுகாப்பு சங்கத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அது இந்திய எதிர்ப்பு கூட்டம் தான். அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதில் தான் நாவலர் சோமசுந்தர பாரதியார், CN அண்ணாதுரை 2 பேருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கலந்து கொண்டிருக்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் மாநிலம் அமைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை இந்த நிகழ்ச்சியை தினமணி பத்திரிகை 18/10/1937 தினமணி பத்திரிகை இந்த செய்தியாக கொடுக்குது. அதுக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையில் இந்திய எதிர்ப்பு கூட்டம், தனித்தமிழ் மாகாணம் வேண்டுமா. அதே மாதிரி 12/11/1937 திருவையாறு சித்தமிழ் கல்லூரியில் அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு கூட்டம் இருக்குது. அதில் உமா மகேஸ்வரன் பிள்ளை தலைமையில் நாவலர் சோமசுந்தர பாரதியார் பேசும்போது, ஆந்திர மாகாணத்தை காங்கிரஸார் பிரித்துவிட தீர்மானித்தது போல தமிழ் மாகாணத்தை பிரித்து விட ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது அவசியம் என்று வலியுறுத்தினார். இதெல்லாம் நான் சொல்றது நான் சொன்ன இந்த ஒருவேளை அவர் சொன்னாலும் ஏற்றுக்கிட்டாலும் கூட, ஈவேரா தான் முதல்ல தமிழ்நாடு தமிழருக்கு சொன்னதாக கூறியதை எடுத்துக்கொண்டாலும் கூட அதற்கு முன்பாக கூறப்பட்டவை இவையெல்லாம் 22/1937 செந்தமிழ் செல்வியில் வந்திருக்கு. செந்தமிழ் செல்வியில் வந்திருக்கு. கரூரில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய கூட்டம். அது ஈழத்து அடிகள் அவர் ஏற்பாடு செய்கிறார். இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, தமிழர் ஆட்சி நிலவுக அந்த முழக்கத்தோடு செய்யக்கூடிய அந்த கூட்டத்தில் தமிழ் கொடிகளோடு ஊர்வலம் நடைபெற்றது. அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உண்மையிலே நம்ம கூர்ந்து பார்க்கணும். அதாவது ஈவேரா தான் இந்த கருத்தை சொன்னார் என்பது உடைப்பதற்கான தீர்மானங்கள். இந்தியாவில் ஒவ்வொரு மாகாணமும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இயல்பாக உள்ள அவரவர்களின் உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்பது காங்கிரசின் திட்டமாகையால்
காங்கிரஸ் ஆதிக்கத்துடன் அரசியல் நடத்தும் தலைவர்கள் தமிழ்நாட்டை தனி மாகாணமாக பிரித்து தமிழர்களின் உரிமைகளை தமிழருக்கே விட்டு விடும்படி இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. எப்போ கரூரில் 22/11/1937 இவங்க சொல்றது 38 டிசம்பர்ல சொல்றாங்க. நான் படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி 26/12/1937 திருச்சியில் நடைபெற்ற அந்த 3வது நான் சொன்ன பாருங்க அந்த மாநாட்டிலும் தீர்மானம் தமிழ் மாகாணம் ஒன்று தனியாக பிரிக்க வேண்டும். அது சிடி நாயகத்தினால அந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. என்ன குறிப்புனா இந்த மாநாட்டில் தான் முதல் முறையா திரு ஈவேரா அவர்களை பார்த்தோம் என்று சொன்னேன். இந்த ஈவேரா வந்து இந்த மாநாட்டில் முழுமையாக இருந்தாரா, இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கு இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மிகப்பெரிய தமிழர்கள்லாம் கூடி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்தீங்கன்னா 1937 அந்த டிசம்பர் 3வது தமிழ் மாநாடு சினிமா மாநாடு நடத்துகிற வரைக்கும் ஒரே ஒரு பிற மொழியாளர்களை பார்க்க முடியாது. பார்ப்பனர்கள் இருந்தாங்க, ஆனால் பிற மொழியாளர்கள் யாரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பிற மொழியாளர்கள் நுழைவு என்பதே வந்து 1937 டிசம்பர் திருச்சியில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் ஈவேரா மூலமாக தொடர்ங்க. அதற்கு பிறகுதான் ரெட்டி நாயுடு இவங்க எல்லாம் வந்து பல கூட்டங்கள்ல அவங்க பேசுகிறாங்களே தவிர, ஆனால் முதல் முறையாக 37 இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை வைக்கிறார். நாங்கள் ஆளுநர்கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, ஆளுநர்கிட்ட போய் இந்த கொண்டு வரக்கூடாது, தமிழை கட்டாயமாக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் ஆளுநரையே வந்து விளக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை போடுங்க. நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே கோபித்து கொண்டு அவர் மாநாட்டு விட்டு போயிடுறாரு. இது நடந்தது. இது வந்து செந்தமிழ் செல்வியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த மாநாட்டுக்கு அந்த அதில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்புறம் அதற்கு பிறகு 4/2/38 காரைக்குடியில் நடைபெற்ற ராமநாதபுரம் மாவட்ட 2வது தமிழ் மாநாடு சோமசுந்தர பாரதியார் பேசும்போது சொல்றாரு, தமிழகம் தமிழருக்கே உரியதா அல்லது பட்டேல், நேரு, போசு முதலிய வடநாட்டாரின் ஆதிக்கத்துக்கு அடங்கி மீட்சியற்ற அன்னோர் ஆட்சிக்கு அடிமை நாடா? இந்த மாநாட்டில் போட்ட தீர்மானம் தமிழ்நாட்டு தனி மாகாணமாக பிரிக்கப்பட்டு தமிழ் அரசாங்கம் மொழியாக்கப்பட வேண்டும். அகில இந்திய காரியங்களை தவிர மற்ற முழு அதிகாரங்களும் அந்தந்த மாகாண மக்களிடமே இருந்துட வேண்டும். ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக நடைபெற்றது. நீங்கள் சொல்லப்போனால் 1938 மார்ச் மாதம் அன்றைக்கு கூடிய தமிழ்நாடு சட்டசபையில் அதுலேயே தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரிலாம் தனித்தனி மாநிலமாக பிரிங்க அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. அது தீர்மானம் வந்து வலிமையாக வரப்படவில்லை, ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், தமிழ்நாடு தமிழருக்கே என்று முதலில் முழங்கியவர் ஈவேரா என்கிற அந்த பிம்பம் தவறானது, போலியானது, முற்றிலும் இட்டுக்கட்டு செய்யப்பட்ட ஒன்று. அது உறுதியாக அதை எடுத்துக்கொண்டாலும் கூட அவருடைய செயல்பாடுகள் அன்றைக்கு சொல்லி இருக்கிறாம் என்ற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து எடுத்துக்கொண்டாலும் கூட அவருடைய பின்னால் இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் அதை வந்து உண்மையாக்கவில்லை. பின்னால் என்ன சொல்றாரு, நீதி கட்சியுடைய தலைவரான பிறகு அவர் இதை வலியுறுத்தியிருக்க வேண்டும். திராவிடத்தை தான் அவர் வலியுறுத்தினார். அவருடைய தொடர்ந்து அவருடைய சிந்தனை, போக்கு, செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாத அல்லது பிராமணத்திற்கு எதிரான, ஆரியத்திற்கு எதிரான இந்த ஒரு நிலைப்பாடு தான். இந்த பார்வையில் தான் அவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பார்வையிலும் கூட ஆந்திர மாநிலம் என்று வரும்போது, தெலுங்கு என்று வரும்போது, ஆந்திர மாகாணம் என்ற போது அதற்காக அவர் வந்து ஒரு விதிவிலக்காக அவர் செயல்பட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு காலத்திலும் ஏன்னா குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டார். பின்னால் 1940 அவர் சொல்லிட்டார், நான் வந்து உறுதியாக சொல்கிறேங்க, நான் தமிழ்நாடுங்கிறதுனாலும் தமிழ் மொழின்னு நான் சொல்லிடுறேன் சரி, தமிழ் இனம்னு சொன்னாலும் சரி, ஒரு காலத்துலையும் இதை குறிக்காதீங்க. திராவிடம், திராவிட தேசம், திராவிட இனத்தை தான் குறிக்குமே தவிர இது ஒரு காலம் நான் சொன்னது யாரும் தப்பாக எடுத்துக்கிட்டு. ஏன்னா இந்த ஈவேராவை புகழ்ந்து தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள்லாம் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவேரா அவர்கள் தமிழர், திராவிடர் இரண்டையுமே வந்து மாற்றி மாற்றி பயன்படுத்தினார். மாற்றி மாற்றி தான் பயன்படுத்தினார், ஏமாற்றுவதற்காக மாற்றி மாற்றி பயன்படுத்தினார் என்பதை நம்மளும் மறுக்கலை. ஆனால் அவருடைய உள்நோக்கம் என்ன, எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடிய வகையில் திட்டமிட்டு ஒரு மனிதன் முன்னரே செயல்பட்டக்கூடிய ஒரு விதத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி என்றால் இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செயல்பாடு என்று அவர் புகழை தூக்கி நிறுத்தக்கூடிய ராஜதுரை போன்றவர்கள் எழுதும்போது அவர்கள் உண்மைகளை எழுதியிருக்கணும். அதற்கு முன்பாக இதெல்லாம் அப்போ என்ன பண்ணாங்க, இப்போ நான் சொன்னக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அவர் சிலதை மட்டும் குறிப்பிட்டு, அவருடைய நூட்களில் சிலதை மட்டும் குறிப்பிட்டு, இதில் இல்லை இதெல்லாம் வந்து அவர்கள்
முழுமையான அதிகாரம் உள்ள ஒரு தமிழ்நாட்டை அவர்கள் கேட்கவில்லை. என்ன இதெல்லாம் குறிப்பிடலை, சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு விட்டு தெளிவாக 1918 இந்த இந்திய எதிர்ப்பினுடைய அந்த போக்கினையும் சிந்தனையும் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு தீர்மானங்கள், பேச்சுக்கள், தமிழர்களுடைய பேச்சுக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை அதாவது வலிந்து முதல்ல வெளிப்படுத்தியவர் நாவலர் சுந்தரபாண்டியன். அதில் மாற்ற கருத்து இருக்க முடியாது. அதை தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்து தமிழர்கள் அத்தனை பேர் சொன்னாங்க. நாம் வெங்கடசாமி நாட்டார்லேருந்து அங்கே பூர்ணலிங்கம் பிள்ளைருந்து எல்லாருமே தமிழர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைப்பாடு என்றால், இந்திய எதிர்ப்பு என்பது எல்லாரும் நினைக்கிறது போல இந்திய எதிர்ப்புக்காக தமிழர்கள் போராடவில்லை. தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழியான தமிழ் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, எங்களுடைய அடையாளங்களும் அதனால் அழிக்கப்படும். எங்களுடைய வரலாற்று பார்வை அதனால் போயிடும். எங்களுடைய வளர்ச்சி எல்லாமே தமிழை அடிப்படையாக கொண்டது. அது போயிருக்கிற அடிப்படையில் தான் இந்தியை எதிர்த்தார்கள். அந்தபடி இந்தியை எதிர்க்கும் போது அதனுடைய பின்விளைவாக அவர்கள் சிந்தித்து பார்த்து செயல்பட்டதான். ஒருவேளை இந்த திராவிட நாடு திராவிடருக்கு அவன் பிங்கிறது சொல்லாமல் இருந்திருந்தான் எப்படி பாகிஸ்தான் பிரிந்ததோ அதே போல இலங்கை பிரிந்ததோ பர்மா பிரிந்ததோ அதே போல ஒரு உறுதியான நிலைப்பாட்டை உருவாக்கியிருக்கலாம். அது ஈவேரால அந்த மாதிரி நிலைப்பாட்டை உருவாக்க முடியுமா என்று பார்த்தால் முடியவே முடியாது. ஏனென்றால் 1945 நீதி கட்சி மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 15,000 பேர் தான். 1938 ஈவேரா நடத்திய குடியரசு பத்திரிகை என்பது 500 தான் வெளியே சென்றது. இப்படி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து பார்க்கும்போது உறுதியாக தெரிவது, தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அந்த முழக்கத்தை முதலில் மட்டுமல்ல எப்பொழுதுமே வைக்காதவர் தான் சில பேர் சொல்றாங்க. 1956 அவர் தமிழ்நாடு தமிழருக்கு என்று ஏற்றுக்கொண்டார். இது என்ன இது? தமிழ்நாடு தமிழர்களுக்கு என்று தமிழர்கள் வடக்கல்லை போராட்டம் தென்னெல்லை போராட்டம்லாம் நடத்தி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மீட்டெடுத்து, சரி எங்களுக்கு இந்த இருக்கிற பகுதியை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழ்நாடு என்று சொல்கிறோம் என்று சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், சுருங்கி விட்டது, திராவிடம் தான் சுருங்கி விட்டதுன்னு சொன்னார். அப்போ கூட சுருங்கிய அந்த திராவிட தமிழ்நாடு நிலப்பரப்பை நான் திராவிடமாக பார்க்கிறேன் அப்படிதான் சொன்னாரே தவிர, இது வேறு வழியற்று வக்கற்று போக்கற்று நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, இருப்பதையாவது வைத்துக்கொண்டு நான் ஏமாற்றுகிறேன் என்ற நிலைப்பாடு தான் அது. அந்த நிலைப்பாடு அதை தொடர்ந்து அவர் அதற்கு பிறகு ஐயா சொன்னாங்க, ஐயா மணியரசன் அவர்கள் தெளிவாக சொன்னது போல, அதற்கு பிறகாவது இந்த தமிழர்களுக்குரிய அந்த பாங்கோடு செயல்பாட்டோடு இருந்தாரா? கிடையாது. தமிழை சனின்னு என்றார், இது பண்ணார். இதெல்லாவோட கொடுமை அவருடைய எழுத்துக்கள், ஐயாவுடைய மணியரசன் ஐயாவுடைய வார்த்தையிலே நான் சொல்கிறேன். தமிழர்களை ஒன்றுமே இல்லாத நிர்வாணமாக நினச்சிட்டாங்க. அவங்க தான் கோவணம் கட்டி விட்டதான் நினச்சிட்டாங்க. இன்னும் நான் அவர் சுவையாக சொல்லுவார், நான் என்னுடைய பாட்டில் சொல்கிறேன். அதாவது இந்த நிலைப்பாட்டு அளவுக்கு அவரை தூக்குவதற்கு அடிப்படையாக இருந்தது தமிழர்கள் தங்கள் மிகப்பெரிய அளவு உச்சமாக நினைக்கக்கூடிய தமிழும் இந்த தமிழ்நாடும், அந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அந்த முழக்கத்தை இணைத்து அவர்கள் செய்து அது போலியானது, இல்லாத ஒன்று, அது திணிக்கப்பட்ட ஒன்று. இது இந்த வரலாற்று இந்த தெரிவுகள் தெளிவாக தெரிவிக்கிறது.